SSCGD காவலர் தேர்வுக்கான புதிய வகுப்புகள் முப்படை பயிற்சி மையத்தில் எப்போ தொடங்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா அடுத்த மாதம் 7/11/2022 அன்றைக்கி தான் தொடங்க போகுது. புக்ஸும் SSCGDக்காக அவைலபிளாக இருக்குது. ஸோ புக்குக்கும் அட்மிஷனுக்கும் நீங்கள் கால் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா போத் வேலூர் அண்ட் திருச்சி அகாடமி ரெண்டு பேருடைய நம்பருமே கீழே டிஸ்பிளேயில் கொடுத்துருக்கோம். ஸோ வேலூருக்கு அகாடமிக் கால் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா 7200400398 அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். திருச்சி அகாடமி நம்பருக்கு கால் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா 8111070708. ரெண்டு அகாடமிலையுமே 7/11/2022 அன்றைக்கி தான் புதிய பேட்ச் வந்து தொடங்க போகுது. நன்றி. வெல்கம் டு முப்படை ட்ரைனிங் அகாடமி. கோடிங் அண்ட் டீகோடிங் மிக முக்கியமான டாபிக். கண்டிப்பா இதை படிச்சாலும் உங்களுக்கு 2 மார்க்ன்றது கேரண்டி. கண்டிப்பா 2 மார்க் இல்லை, அதற்கு மேல கூட கேட்கறாங்க இப்பெல்லாம். ஏன்னா கேள்விகள் எடுக்கும்பொழுது ஒரு சில முக்கியமான டாபிக்ல இருந்து அதிகப்படியான கேள்விகள் எடுக்கிறாங்க. அதுல கோடிங் அண்ட் டீகோடிங் ஒரு டாபிக். ஸோ கோடிங் அண்ட் டீகோடிங்னா என்ன? குறியீட்டல் மற்றும் குறிமீட்டல். ஸோ உங்களுக்கு ஒரு படத்தை எக்ஸ்பிளைன் பண்றேன், ஒரு காமெடியாவே போலாம். உங்களுக்குலாம் ஒரு படத்தை சொல்லி நான் ஞாபகப்படுத்துறேன். லக்கி மேன் ஒரு படம் பார்த்துருப்பீங்க. அதுல கவுண்டமணியும் செந்திலும் நடிச்சிருப்பாங்க, யமதர்மன் வேஷம் மற்றும் சித்திரகுப்தன் வேஷத்துல. ஸோ அந்த படத்துல வந்து என்ன சொல்லுவாங்க, சில்க் சுமிதா கூட கவுண்டமணி வந்து ரொமான்ஸ் பண்ற டைம்ல வந்து அந்த நகைலாம் டிஸ்டர்பன்ஸா இருக்குன்னு கழட்டி யார்கிட்ட கொடுத்துருவாரு, செந்தில் கிட்ட கொடுத்துருவாரு. அப்ப கூட சில்க் சுமிதா அவங்க வந்து கேட்பாங்க, ஏங்க இந்த மாதிரி வந்து உங்க நகையெல்லாம் இவரை நம்பி கொடுக்குறீங்களே, சென்னை நீங்க நினைக்கிற மாதிரி நல்ல இடம் கிடையாது, எவனாவது லவ் டீட்டு போயிட்டா என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கு அவர் சொல்லுவாரு, என் கண்ணுக்கும் அவன் கண்ணுக்கும் மட்டும்தான் அது என்னவா தெரியும், நகையா தெரியும், மற்ற யார் பார்த்தாலும் அது மாட்டுச்சாணியா தான் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாரு. இது காமெடி சீன் தான், ஆனா அதுதான் உண்மையான அர்த்தமே. இப்போ ஒரு இன்ஃபர்மேஷனை சென்டர் ரிசீவருக்கு அனுப்புறேன்னு நினைச்சுன்னா சென்டருக்கும் ரிசீவருக்கு மட்டும் தான் அந்த இன்ஃபர்மேஷன் தெரியணும். இப்போ நான் நல்லா இருக்கேன் அப்படின்ற ஒரு விஷயத்த ஒருத்தர்கிட்ட சொல்ல ஆசைப்படுறேன், ஏன் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க உங்ககிட்டே நான் சொல்ல ஆசைப்படுறேன்னா இந்த மெசேஜ் நான் டைரக்டா வந்து சொல்ல முடியாது. ஒரு 4 பேர் கிட்ட சுத்திட்டு தான் இந்த மெசேஜ் வரப்போகுது உங்ககிட்ட வச்சுக்கோங்க. அந்த 4 பேர்ல ஒருத்தனுக்கு நான் நல்லா இருக்கேன்னு விஷயம் தெரிஞ்சாலே பிடிக்காது, என்னை எப்படின்னா தீத்து கட்டணும் அழிச்சுக்கணும் அப்படின்னு நினைப்பான். அப்போ அவனுக்கு நான் நல்லா இல்லைன்ற மாதிரி தான் மெசேஜ் தெரியணும். அப்ப நான் ஒரு வார்த்தையை மாத்தி போட போறேன். நான் நல்லா இருக்கேன்றதை விட நான் என்ன எழுதி அனுப்புனா, நான் ரொம்ப கஷ்டத்துல இருக்கேன், நான் ரொம்ப நாசமா போயிட்டேன் அப்படின்ற ஒரு மெசேஜா உங்களுக்கு அனுப்புறேன். இப்போ இது நடுவில் அவன் பறிச்சு பார்த்தா என்ன நினைப்பான், ஓ நம்ம நினைச்ச மாதிரி அவன் நல்லாவே இல்லை, நாசமா தான் போயிட்டான் அப்படின்னு நினைச்சிட்டு அவன் ஃப்ரீக்வெண்டா விட்டுருவான். ஸோ இது வந்து உனக்கு வந்து சேரும் போது என்னன்னு சேரும், நீ வந்து உடனே ஓ இவர் இப்படி அனுப்பிச்சா இதுக்கு ஆப்போசிட் அர்த்தம் நீங்க என்ன பண்ணுவீங்க, ஓ அவர் அப்ப நல்லா தான் இருக்காரு அப்படின்றத புரிஞ்சுப்பீங்க. அப்ப கோடிங்ன்றது நான் ஒரு வார்த்தையை வேற விதமா மாத்தி இன்னொருத்தர் வழியா அனுப்பும்போது நடுவில் வேற யார் பார்த்தாலும் அவங்களுக்கு அது புரியக்கூடாது, ரிசீவர் ஆகிய உங்களுக்கு அது மட்டும் தான் புரியணும். ஸோ இதுதான் ஒரு கோடிங் அண்ட் டீகோடிங். பெரும்பாலும் இது எங்கெல்லாம் பயன்படுதுன்னு பார்த்தீங்கன்னா மிலிட்ரி அப்ளிகேஷன்ஸ், அதாவது வந்து மிலிட்ரி ராணுவத்துலலாம் வந்து சீக்ரெட் கோட்ஸ் எல்லாம் டிரான்ஸ்ஃபர் பண்ணணும்னா இந்த மாதிரி கோடிங் டீகோடிங் டெக்னிக்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இங்கே எக்ஸாம்பிள் அவ்வளோ கஷ்டமாலாம் கேட்க மாட்டான், ஈஸியாக உங்களால் பிரேக் பண்ணுற மாதிரி தான் கேட்பான். ஸோ அதுக்காக தான் நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்க்க போகிறோம். ஸோ எப்படின்றதுல டாபிக் உள்ள போயிடலாம், ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் கோடிங் டீகோடிங் குறியீட்டல் மற்றும் குறிமீட்டல்னு சொல்லிட்டேன். இப்போ இதுல ஏபிசிடி நான் எழுதியிருக்கேன் பாருங்க, இந்த மாதிரி எழுதிக்கோங்க. ஏன்னா இது இந்த மாதிரி எழுதினாதான் உங்களுக்கு ஈஸியா இருக்கும் பார்க்கறதுக்கு. ஸோ ஏல இருந்து எம் வரை எழுதிருங்க. ஸோ அதுக்கு அடுத்தது என்ன, எம்ன்றது 13 லெட்டர். மொத்தம் நமக்கு ஏபிசிடி வந்து A to Z எத்தனை லெட்டர்னு பார்த்தீங்கன்னா 26 லெட்டர். நான் அதை 13 பிரேக் பண்ணி எழுதுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் 13 லெட்டர்ஸ் எம் வரை எழுதிருங்க, அடுத்த 13 லெட்டர்ஸ் அப்படியே ரிவர்ஸ்ல எழுதிருக்கேன். புரியுதுங்களா? A to M அப்படியே N to Z அப்படியே ரிவர்ஸ்ல எழுதிருக்கேன். ஸோ இங்க பாருங்க ஆர்டர் பாருங்க 1 2 3 4 5 6 மேல ஒரு நம்பர் கொடுத்துருக்கேன், கீழேயும் அதே மாதிரி 1 2 3 கொடுத்துருக்கேன். சென்டரா பாருங்க 14 15 16 17 18 காமனா கொடுத்துட்டு இருக்கேன். ஏன்னா இப்போ இங்க மேல இருந்து பாருங்க ஏபிசிடில இது ஃப்ரண்ட் ஃபார்வர்ட் ஆர்டர், இப்படி வந்து இப்படி ரிட்டர்ன் ஆச்சுன்னா இது என்ன ஆர்டர், ஃபார்வர்ட் ஆர்டர். பாருங்க ஏ தான் முதல் லெட்டர், டி தான் 20வது லெட்டர், எக்ஸ் தான் 24வது லெட்டர், இ தான் 5வது லெட்டர், இப்படி பார்த்துப்பேன். இதே ரிவர்ஸ்ல இருந்து ஃபர்ஸ்ட் லெட்டர் எதுன்னு கேட்டாங்கன்னா இப்படி பார்ப்பேன், இந்த மாதிரி போயிட்டா இந்த மாதிரி பார்ப்பேன். இப்ப ரிவர்ஸ்ல இருந்து 5th லெட்டர் எதுனா வி, அதாவது பின்னாடி இருந்து 5வது லெட்டர் வி, பின்னாடி இருந்து 22வது லெட்டர் இ அப்படின்னு பார்ப்பேன். அதனாலதான் இந்த நம்பரை சென்டரா காமனா கொடுத்துக்கிட்டேன், இந்த நம்பர் முதல்ல கொடுத்துக்கிட்டேன். அப்ப எனக்கு ஃபார்வர்ட் ஆர்டர்ல நம்பர் பார்த்தா எந்த எழுத்து எந்த நம்பர்னும் தெரியும், ரிவர்ஸ் ஆர்டர்ல நம்பர் பார்த்தா எந்த எழுத்து எந்த நம்பர்னும் தெரியும். ஸோ நமக்கு டைப்ஸ் வந்து மொத்தம் 3 இருக்கு. ஒன்று டைரக்ட் லெட்டர் கோடிங், இன்னொன்று நம்பர் அண்ட் சிம்பிள் கோடிங், இன்னொன்று லெட்டர் இன்டர்சேஞ்ச். ஒன்றும் இல்லை, லெட்டரை வச்சு லெட்டரை மாத்துறது வந்து டைரக்ட் லெட்டர் கோடிங், ஈஸியான டைப் தான், பெரும்பாலும் கேட்பான். இதற்கு அடுத்தது இந்த லெட்டர் இன்டர்சேஞ்ச் மெத்தடும் முக்கியம், லாஸ்ட் இதுவும் முக்கியம். எல்லாமே ஈஸி தாங்க, பார்த்தா ஈஸி தான். நான் இப்போ உங்களுக்கு ஒரு 30 கேள்வி 35 கேள்வி நான் சால்வ் பண்ணி தான் சாமிக்கு போறேன். சால்வ் பண்ணி பார்த்துட்டோன்னே இதுக்கான பிடிஎஃப் நாங்கள் ஒர்க் அவுட் பிடிஎஃப் கீழே வச்சிருப்போம், அதை நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி அட்டென்ட் பண்ணிக்கலாம். புரியுதுங்களா? ஸோ பார்த்துக்கோங்க. ஸோ இதுதான் இன்ட்ரோ, ஓகேங்களா? ஸோ அடுத்தது டைரக்ட் லெட்டர் கோடிங். நான் 3 டைப் சொல்லியிருந்தேன், அதில் ஃபர்ஸ்ட் டைப் வந்து டைரக்ட் லெட்டர் கோடிங். ஸோ நல்லா பாருங்க, டைரக்ட் லெட்டர்
ஒரு லெட்டரையே தான் அவங்க என்னப்பா பண்ணியிருக்காங்கன்னா இன்னொரு லெட்டரா மாத்திருக்காங்க. இப்போ லயன் அப்படின்னு ஒரு இருக்கா, ஸோ இதை என்ன பண்ணியிருக்காங்க MJPO அப்படின்னு லெட்டராவே தான் மாத்திருக்காங்க. ஸோ அதுதான் லெட்டருக்கு லெட்டரையே கொடுத்துருக்கான். ஸோ ஏபிசிடி நான் எழுதி வச்சிருக்கேன்ல, அந்த ஆர்டர் பார்த்தீங்கன்னா நீங்க பார்த்தோன்னே டக்குன்னு எல்லுக்கும் எம்முக்கும் என்ன ரிலேஷன்ஷிப் அப்படின்றத கண்டுபிடிச்சிருவீங்க. ஸோ மேக்ஸிமம் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா லெட்டர்ஸ் வந்து +1 ஆர் +2 +3 +4 +5, அதாவது 5 லெட்டரை கூட்டவோ அல்லது 5 லெட்டரை கழிக்கவோ தான் செய்வாங்க. புரியுதுங்களா? ஸோ இந்த வார்த்தையில இருந்து உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, ஒரு லெட்டரை கூட்டி எழுதிருப்பான், இல்ல 2 லெட்டரை கூட்டி எழுதிருப்பான், இல்ல 4 லெட்டரை கூட்டி எழுதிருப்பான், இல்ல 5 லெட்டர், மேக்ஸிமமே 5 லெட்டர் தாங்க போவாங்க. ஸோ அப்படி 5 லெட்டர் வரையுமே உங்களுக்கு லாஜிக் ஒர்க் அவுட் ஆகலன்னா வேற லாஜிக்ன்றதை யோசிச்சுக்கோங்க. ஸோ இங்க நம்ம அதுக்கான வித்தியாசமான லாஜிக்ஸ்லாம் பார்க்கலாம். ஸோ அதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. +5 வரையும் போகலாம் அல்லது -5 வரையும் போகலாம். இங்க என்னென்னலாம் பண்ணிருக்காங்கன்னு பார்க்கலாம். இப்போ லயன்ன்ற லெட்டரை நான் MJPOன்னு எழுதியிருக்கேன். அதாவது லயன் அதை வந்து என்ன எழுதியிருக்கேன் MJPO. இப்போ கேள்வி எப்படி இருக்கும்ன்றதை லிசன் பண்ணிக்கோங்க. கேள்வி வந்து எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா லயன் என்ற வார்த்தையை MJPO என்று மாற்றி எழுதினால் டைகர் என்ற வார்த்தையை எவ்வாறு மாற்றி எழுதலாம்? கேள்வி அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ நான் தமிழ்ல கேள்விலாம் எழுதி போடல. ஸோ இந்த வார்த்தையை எப்படி மாற்றி எழுதுனா இந்த வார்த்தை எப்படி மாற்றி எழுத போகுது அப்படிதான் இருக்க போகுது. ஸோ இந்த வார்த்தை எப்படி மாற்றி எழுதியிருக்காங்களா, நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். எல்லுக்கும் எம்முக்கும் என்னங்க வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுல இருந்து ஒரு லெட்டரை கூட்டினாதான் +1 லெட்டரை ஆட் பண்ணாதான் எம் வரும். ஐக்கும் ஜேக்கும் அதே +1, ஓக்கும் பிக்கும் +1, என்னுக்கும் ஓக்கும் +1. அப்போ எல்லாத்துலேயும் என்ன பண்ணியிருக்காங்க +1 லெட்டர் ஆட் பண்ணியிருக்கான். ஸோ அப்போ நீங்கள் டைகரையும் +1 லெட்டரை ஆட் பண்ணீங்கன்னா PQRST U வந்திருக்கும். ஐக்கு அடுத்த லெட்டரா என்ன வந்திருக்கும்னு பார்த்தீங்கன்னா IJ, ஜிக்கு அடுத்த லெட்டர் H, ஈக்கு அடுத்த லெட்டர் F, ஆருக்கு அடுத்த லெட்டர் S. அப்போ என்ன வந்திருக்கும் UJHFS. இதுதான் உங்களுடைய பதிலா இருந்திருக்கும். ஸோ இதுக்கு அடுத்தது கணேஷ் அப்படின்ற லெட்டர் இப்படி மாற்றி எழுதியிருக்காங்க. அதாவது எப்பவுமே ஒரு லெட்டரை இப்படி மாற்றி எழுதியிருக்காங்கன்னா டைரக்டா நீங்க என்ன பண்ணுங்க, என்னவா மாற்றி எழுதியிருக்காங்களோ அதை கீழே எழுதிருங்க. இங்க பாருங்க FZMDRG இந்த மாதிரி நம்ம எழுதிட்டோம்னு வச்சுக்கோங்க, நமக்கு பார்க்கறதுக்கு ஈஸியா இருக்கும். சப்போஸ் இங்க இருக்கிற லெட்டர்னுடைய இங்கேயும் மாற்றி எழுதியிருப்பான், அதாவது இங்க இருக்கிறதுக்கு +1 பண்ணி லாஸ்ட்ல எழுதி இப்படி ஜிக்ஸாக்கா கூட எழுதியிருப்பான். ஸோ பார்க்கறதுக்கு ஒரு கன்வீனியன்ட் வந்து இந்த மாதிரி எழுதுனாதான் கிடைக்கும். இங்க பாருங்க ஃபர்ஸ்ட் ஜிக்கும் எஃப்க்கும் எதனா ரிலேஷன்ஷிப் இருக்கானா இருக்கு. என்னன்னா -1 FGன்னு சொல்லுவோம்ல, ஏபிசிடியில் எஃப்க்கு அடுத்த லெட்டர் தானே ஜி, அப்போ -1 பண்ணி எழுதியிருக்கான். அதே மாதிரி ஏக்கும் செட்டுக்கும் -1, என்னுக்கும் எம்முக்கும் -1. அப்போ இந்த ஹோல் சீரீஸே என்ன பண்ணியிருக்கான்னா -1 ஒரு லெட்டரை கழிச்சு எழுதியிருக்கான். ஸோ அப்போ முருகன் அப்படின்ற வார்த்தைக்கும் நீங்க ஒரு லெட்டரை கழிச்சு எழுதணும்னா ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே வேகமா உங்களுக்கு எதெல்லாம் தெரியுதோ அதெல்லாம் எழுதிருங்க. ஏக்கு முன்னாடி லெட்டர் Z எனக்கு நல்லா தெரியும். அதே மாதிரி எம்முக்கு முன்னாடி லெட்டர் வந்து L, என்னுக்கு முன்னாடி லெட்டர் M. இந்த மாதிரி எனக்கு தெரிஞ்சதை எழுதிட்டு ஆப்ஷன்ல அதை கூட பாருங்க. மேபி இப்போ எம்ல முடிகிற மாதிரி ஒரே ஆப்ஷன் தான் இருந்துச்சுன்னா அதுதான் ஆப்ஷனா இருந்திருக்கும். தேவையில்லாம மற்றதெல்லாம் கண்டுபிடிக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஸோ யூக்கு ரெண்டு யூ இருக்குல்ல, ஸோ அதை வச்சு ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். மேபி யூக்கு முன்னாடி லெட்டர் என்ன அப்படின்னு கேட்டிருந்தாங்கன்னா T. ஸோ எந்த இடத்துல 2 இடத்துல T இருக்கோ அது கூட ஆப்ஷன் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ ஆருக்கு முன்னாடி லெட்டர் Q, ஜிக்கு முன்னாடி லெட்டர் F. ஓகேங்களா? ஸோ LTQ TFZM. ஸோ எல்லாத்துலேயும் -1 பண்ணியிருந்தா முருகன் லெட்டர் இப்படி தான் கோட் பண்ணியிருப்பான். ஸோ அடுத்தது குட்னஸ். குட்னஸ் என்ற வார்த்தை எப்படி கோட் பண்ணியிருக்கான்னா HNP கோட் RT. இங்க தான் நீங்க உஷாராகணும். ஜிக்கு அடுத்த லெட்டர் தான் என்ன +1. ஆனா இங்க இடத்துல 2 ஓ இருக்கு. ஒரு ஓவை என்னன்னு கோட் பண்ணியிருக்கான், ஒரு ஓவை பீன்னு கோட் பண்ணியிருக்கான். அப்போ நீங்க உஷாராகணும். அப்போ ஒவ்வொன்றும் வேற வேற மாதிரி கோட் பண்ணியிருக்கான். ஒரு ஓவை என்னன்னு கோட் பண்ணியிருக்கான், ஒரு ஓவை பீன்னு கோட் பண்ணியிருக்கான். ஸோ நீங்க கொஞ்சம் உஷாராகணும். ஸோ பாருங்க, இந்த ஓக்கு -1 பண்ணியிருக்கான், இந்த ஓக்கு +1 பண்ணியிருக்கான். இதுல ஓக்கு அடுத்த லெட்டர் P, ஆனா இங்க ஓக்கு முன்னாடி லெட்டர் N. அப்போ +1 -1 +1. திருப்பி DSCன்னு எழுதியிருந்தா -1. அப்ப என்ன பண்ணிருக்கான், ஒரு லெட்டரை கூட்டினா ஒரு லெட்டரை கழிக்கிறான், திருப்பி ஒரு லெட்டரை கூட்டினா ஒரு லெட்டரை கழிக்கிறான். அப்போ சீரியஸ் அப்படியே ஆல்டர்னேட்டா இருக்கு. இந்த மாதிரியும் கொடுப்பாங்க, +1 -1 +1 -1 இல்ல +2 -2 +2 -2 கூட கொடுப்பான். ஸோ கிரேட்னஸ் அதை எப்படி எழுதலாம் அப்படின்னும் போது உஷாரா இருக்கவங்க வந்து நீங்க எழுதி வச்சுக்கோங்க. +1 -1 +1 -1 +1 -1 +1 -1 +1. ஸோ ஆல்டர்னேட்ல எழுதி வச்சுக்கோங்க. ஸோ என்ன முடியுதுன்னா ஃபர்ஸ்ட் ஜிக்கு +1 பண்ணியிருந்தீங்கன்னா H, ஆருக்கு -1 பண்ணியிருந்தீங்கன்னா அடுத்தது ஈக்கு +1 பண்ணியிருந்தீங்கன்னா F, Z ஏக்கு -1 பண்ணீங்கன்னா Zங்க பின்னாடி போயிடும், அப்படியே ரொட்டேட் ஆயிடும். ஓகேங்களா? ஸோ டீக்கு +1 பண்ணியிருந்தீங்கன்னா U, Nக்கு -1 பண்ணியிருந்தீங்கன்னா ஈக்கு F, அகைன் Sக்கு R, அடுத்தது T. ஓகேங்களா? ஸோ HQ FZ UM
FRT இதுதான் வந்திருக்கும். ஓகேங்களா? ஓகே, இதுதான் வந்து இப்படியும் கோட் பண்ணி எழுதியிருக்கலாம். ஸோ இது வந்து டைரக்ட் லெட்டர் கோடிங். ஒரு லெட்டரையே ஒரு லெட்டரா மாற்றணும். ஸோ நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் எவ்வளோ மேக்ஸிமம் ஆனாலும் போக முடியும்னா +5 இருந்து -5 வரைக்கும் தான் போக முடியும். ஸோ இதுக்கு அடுத்து 2 டைப் பார்த்தலாம். 2 டைப் பார்த்துட்டு நம்ம எக்ஸாம்பிள் கணக்குக்கு போயிடலாம். ஸோ அடுத்த டாபிக் லெட்டர் இன்டர்சேஞ்ச். லெட்டர் இன்டர்சேஞ்ச்னா ஒன்றும் இல்லை, இருக்கிற வார்த்தையை என்ன பண்ணியிருப்பாங்க உள்ள அப்படியே மாற்றி மாற்றி போட்டிருப்பாங்க. இங்கே பாருங்க, ஸோ ஒரு வார்த்தையை கொடுத்துட்டு இதே மாதிரி தான் மாற்ற போறாங்கன்னு சொல்லியிருக்கான். இதுலயும் லெட்டராக தான் மாறி இருக்கு. இதுக்கு முன்னாடி கேள்வியிலும் லெட்டராக தான் மாறி இருந்துச்சு. ஆனால் அதுக்கும் இதுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு. அந்த லெட்டராக மாறும்போது கேள்வியில் வேற லெட்டர் இருந்துச்சு, பதிலில் வேற லெட்டர் இருந்துச்சு, கொஞ்சம் இடம் அதை வச்சு கண்டுபிடிச்சிங்க. ஆனால் இங்கே பாருங்க, கேள்வியில் இருக்கக்கூடிய அதே வார்த்தைகள் தான் பதிலையும் இருக்கு. அப்ப கேள்வியில் இருக்கக்கூடிய வார்த்தைகளை தான் என்ன பண்ணிருக்காங்க, இடம் மாத்தி எழுதியிருக்காங்க. சோ நீங்க என்ன கண்டுபிடிக்கணும்னா எப்படி இடம் மாத்தி இருப்பாங்க, அதை மட்டும் தான் உங்களுடைய பொறுப்பு. சோ ஃபர்ஸ்ட் பாருங்க, ஸ்வாப் அப்படின்ற வார்த்தையை எழுதியிருக்கான். ஓகேவா? நல்ல ஒரு இங்கிலீஷ் படிக்க தெரிஞ்ச நமக்கு, இல்லைன்னா நல்ல கண் பார்வை தெரிஞ்ச நமக்கு பார்த்தோன்னே சொல்லிடலாம் இதுல இருக்கிற வார்த்தை தான் அப்படியே அதுல பதிவா இருக்குன்னு. சோ பாருங்க, SWAP அப்படியே இந்த ஸ்வாப்ன்ற வார்த்தை அப்படியே என்னவா இருக்குன்னு பாத்தீங்கன்னா ரிவர்ஸ்ல எழுதிருக்கான். சோ இங்க இருக்கிற வார்த்தை அப்படியே ஸ்வாப்னாலே இடம் மாத்துறது, அப்படியே மாத்திக்கிறது தான். சோ இந்த ஸ்வாப்ன்ற வார்த்தை என்ன பண்ணிருக்கான், ரிவர்ஸ்ல எழுதிருக்கான். அப்ப மோர் அப்படின்ற வார்த்தையை நீங்க எழுதணும்னா எப்படி எழுதிருப்பீங்கன்னா ஈஸியா சொல்லிடலாம், EROM இப்படிதான் எழுதிருக்கணும். சோ சிம்பிளான ஒரு கேள்வி, சின்ன குழந்தைங்க கூட போட்டுருவாங்க. ஓகேங்களா? குட். சோ அடுத்தது ரோஸ்ட். இந்த ரோஸ்ட்ன்றத ORATS இந்த மாதிரி எழுதியிருக்கான். இதுலயும் பாருங்க, கேள்வியில் இருக்கக்கூடிய அனைத்து வார்த்தைகளுமே இடம் அப்படியே எழுதியிருக்கு. ஸோ இது ஒரு 5 லெட்டர் வேர்ட். ஏன்றது அப்படியே சென்டர்லயே இருக்கா. ஸோ எந்த விதமான சேஞ்சஸும் இல்லை. ஆனா அந்த STன்றது என்னவா இருக்குன்னா இடம் மாறி இருக்கு. இப்போ நான் கீழே எழுதி காமிக்கிறேன், ORATS எழுதி காமிக்கிறேன். இந்த T இங்க வந்திருக்கு, S இங்க வந்திருக்கு, இடம் மாறி இருக்கு. அந்த 2 லெட்டர் மட்டும் இன்டர்சேஞ்ச் ஆயிருக்கு, ஓவும் ஆரும் இன்டர்சேஞ்ச் ஆயிருக்கு. அப்ப அதே மாதிரி பர்ஸ்ட் இதை எழுதணும்னா ஆறு எந்த விதமான சேஞ்சும் நான் பண்ண போறது இல்லை. யூவை இந்த இடத்துல எழுதிடுவேன், பி இந்த இடத்துல எழுதிட போறேன். ஸோ இது ரெண்டும் இடம் மாறி இருக்க போது. அடுத்து ST, ஸோ UBRTS இது மாதிரி தான் நான் எழுதியிருக்க போறேன். ஓகேங்களா? இது விளங்குச்சா? ஸோ அடுத்தது டூல். டூல்ன்றது என்ன எழுதிருக்காங்கன்னா OILT அப்படின்னு எழுதிருக்காங்க. அப்படின்னா பூல், அதை எப்படி எழுதிருக்கணும்னு கேட்டிருக்கேன். ஓகேங்களா? அப்ப டூல் என்ன பண்ணிருக்கான், அப்படியே இந்த 3 லெட்டர் முன்னாடி வந்திருக்கு, இந்த T மட்டும் என்னவா இருக்கு, லாஸ்டா போயிருக்கு. சோ அப்ப டூல்ன்றத OOLT இந்த மாதிரி மெத்தட்ல தான் எழுதிருப்பான். T என்ன பண்ணிருப்பான், லாஸ்டா எடுத்துட்டு போய் எழுதிருக்கான். சோ அதே மெத்தட்ல பூல் அதை எழுதணும்னா என்ன பண்ணிருப்பான், சோ OOL முன்னாடி தள்ளி P லாஸ்டா தள்ளிருப்பான். சோ ஆன்சர் அவ்வளவுதான். சோ இது வந்து ரொம்ப பேசிக்கா தான் இருக்கும். நல்ல கேள்வி பாத்தீங்கன்னா கேள்வியில் இருக்கக்கூடிய வார்த்தைகளை சில நேரங்கள் எண்களை வச்சு கூட கேட்பான். சோ அதை நல்லா உத்து பாருங்க. கேள்வியில் இருக்கக்கூடிய வார்த்தைகளே தான் பதில் இருந்துச்சுன்னா அது லெட்டர் இன்டர்சேஞ்ச் மெத்தட் தான் ஃபாலோ ஆயிருக்கு. சோ நம்ம எல்லாமே கலந்து தான் இப்போ ஒரு 35 क्वेश्चन பார்க்க போறோம். ஓகேங்களா? குட். ஓகே, தேர்ட் டைப் நம்பர் ஆர் சிம்பிள் கோடிங். ஓகேங்களா? சோ ஒரு வார்த்தையை எய்தர் நம்பரா மாத்திருக்கலாம் அல்லது சிம்பிளா மாத்திருக்கலாம், இல்ல ரெண்டுமே கலந்து கூட மாத்திருக்கலாம். நமக்கு எதுன்றது தெரியாது, நம்ம என்ன பண்ணணும், ஃபைண்ட் அவுட் பண்ணணும் என்ன பண்ணிருக்காங்கன்றது. இதுதான் இருக்கிறதுல ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு கோடிங் டிகோடிங். நிறைய எக்ஸாம்ல கேட்கறதும் இந்த மெத்தட் தான். இதெல்லாம் வந்து 15 செகண்ட்குள்ளவே முடிச்சிடணும். எனக்கு தெரிஞ்சு 15 செகண்ட்ஸ், நாட் மினிட்ஸ், இட்ஸ் செகண்ட். அதுவே எனக்கு தெரிஞ்ச அதிகம் தான். ஸோ நல்லா பாருங்க, மெட்ராஸ்ன்ற ஒரு இதை 517916 எழுதியிருக்கான். அதாவது அப்ப எம்னா என்ன அர்த்தம் அவன் பாஷையிலன்னா 5ன்னு அர்த்தம். ஏக்கு அவன் சப்ஸ்டியூட் பண்ற நம்பர் 1, அதே மாதிரி டிக்கு அவன் சப்ஸ்டியூட் பண்றது 7, ஆருக்கு அவன் சப்ஸ்டியூட் பண்றது 9, ஏக்கு அகைன் பண்றது 1, நெக்ஸ்ட் எஸ்க்கு பண்றது 6. ஓகேவா? இந்த லெட்டருக்கு இந்த நம்பர்னு பண்றான். சோ இந்த 2 வார்த்தையில கொடுத்துருக்கிறத வச்சுதான் அவன் ஒரு புது வார்த்தையை உருவாக்கி கேட்டிருப்பான். இங்க கேட்டிருக்கிறது ஆர்மேட்சன் அப்படின்னா ஆருக்கு அவன் என்ன சப்ஸ்டியூட் பண்ணிருக்கான்னு பாருங்க. ஆருக்கு அவன் பண்ணிருக்கிறது 9, எம்முக்கு என்ன பண்ணியிருக்கான் 5, ஸோ ஏக்கு என்ன பண்ணியிருக்கான்னா 1, டிக்கு என்ன பண்ணியிருக்கான்னா 4, எஸ்ஸுக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் லெட்டர் 6 அண்ட் அகைன் எண்ணுக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா 2. அப்போ 95146 இருக்கிறத வச்சு பார்த்து எழுத போறீங்க. கண்ணு தெரிஞ்சா போதும், அது கொஞ்சம் யோசிக்க தெரியணும். இப்போ பிக் பாருங்க. ஸோ பிக்ல வந்து $2.4 எழுதியிருக்கான். கேலோன்றது இந்த மாதிரி எழுதியிருக்கான். ஸோ இதில் சில சிம்பிள்ஸ் சில நம்பர்ஸை சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கான். ஸோ நம்ம பார்த்து எழுதிட வேண்டியது தான். எல்லாம் என்னன்னு எழுதியிருக்கான் அட்டு, ஐ என்னன்னு எழுதியிருக்கான் டாலர், ON லாஸ்டா இருக்கா, அதே மாதிரி அங்கே லாஸ்டா இருக்க லெட்டர் 35 எழுதுனா முடிஞ்சிச்சு. அட்டு $35 தான். ஸோ இந்த 3 மெத்தட் தாங்க உங்களுக்கு கேட்பான். பெரும்பாலும் இந்த 3 மெத்தட்ல இருந்தா கொஸ்டின்ஸ் கம்பைன் பண்ணி கேட்பான். ஸோ சுலபமா முடிச்சிடலாம். நம்ம இப்போ 35 கேள்விகள் அடுத்து பார்க்க போறோம். ஸோ இந்த 35 கேள்விகள்ல எல்லா வகையான டைப்ஸையும் கலந்து பார்த்துடலாம். நெக்ஸ்ட்
ஓகே, ஸோ நம்ம வந்து இப்போ வந்து எக்ஸசைஸ் கணக்குகள் வந்திருக்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி வார்த்தைகள் தான் இப்படின்னு எழுதியிருந்தா அதை கேட்டிருக்க வார்த்தையை எப்படி மாற்றி எழுதலான்றதை கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ சோபர்னா ஃபர்ஸ்ட் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. சில இங்கிலீஷ் வேர்ட்ஸ் மீனிங் கூட தெரிஞ்சுப்போம். ஏன்னா கேள்வி அனைத்துமே இது இங்கிலீஷ்ல தான் இருக்க போகுது, தமிழ்ல எல்லாம் கேட்க போறது இல்லை. என்ன தமிழ்ல இருக்க போகுது? சோபர் என்ற வார்த்தை இவ்வாறு எழுதினால் லோட்டஸ் என்ற வார்த்தை எவ்வாறு எழுதுவாங்கன்னு கேட்டிருப்பாங்க. லோட்டஸ் எல்லாருக்குமே தெரியும், தாமரைன்னு. சோபர்னா என்ன தெரிஞ்சுக்கலாமா? ஸோ சோபர்னா சோம்பேறி. ஓகேங்களா, சோம்பேறித்தனமானவர்களே தான் சோபர்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, ஸோ லோட்டஸ் இப்போ சோபர்ன்றது இப்படி எழுதியிருக்கான். ஃபர்ஸ்ட் நான் என்ன சொன்னேன் ஆல்ரெடி இப்படி சொல்லியிருந்தேன்னா இந்த மாதிரி எழுதிக்கோங்க, RNADQ. ஓகேங்களா, ஸோ ஆருக்கு அடுத்த லெட்டர் தான் எஸ், எண்ணுக்கு அடுத்த லெட்டர் தான் O, ஏக்கு அடுத்தது B, ஈக்கு அடுத்தது D, ஸோ டிக்கு அடுத்தது E, Qக்கு அடுத்தது R. ஸோ எல்லாமே -1 பண்ணியிருக்கான். இந்த மாதிரி எழுதினோடனே பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிடலாம். அப்போ லோட்டஸ்ன்றதுல எல்லாத்துலேயுமே -1 பண்ணியிருந்தீங்கன்னா எல்லுக்கு முன்னாடி லெட்டர் K, ஓக்கு முன்னாடி லெட்டர் N, டீக்கு முன்னாடி லெட்டர் S, யூக்கு முன்னாடி லெட்டர் T, எஸ்க்கு முன்னாடி லெட்டர் R. அப்ப KNSTR அந்த வார்த்தையை தான் என்னால லோட்டஸ்க்கு எழுதியிருக்க முடியும். குட். ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் கேள்வி மீட் அப்படின்ற வார்த்தையை எழுதியிருக்கான். ஸோ பார்த்தாலே தெரியுது இதுல கேள்வியில் உள்ள வார்த்தை பதில இல்லை, ஆனா இதுல கேள்வியில் உள்ள வார்த்தை தான் பதில அப்படியே இருக்கு. ஸோ மீட்டை அப்படியே ரிவர்ஸ்ல எழுதியிருக்கானா? கிடையாது. M ஃபர்ஸ்ட் லெட்டர், செகண்ட் லெட்டர், தேர்ட் லெட்டர் அங்கே இருக்கு, ஃபோர்த் லெட்டர் முன்னாடி எடுத்துட்டு வந்திருக்கான். அப்ப நீங்களும் ஃபோர்த் லெட்டர் முன்னாடி எடுத்துட்டு வந்துருங்க. ஸோ செகண்ட் லெட்டர் வந்து இங்க வந்துருக்கணும், செகண்ட் லெட்டர் அப்படியே இருக்கணும், செகண்டும் தேர்டும் அப்படியே இருக்கணும். EALB. அப்போ ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் மட்டும் என்ன பண்ணிருக்காங்க? இன்டர்சேஞ்ச் பண்ணி எழுதியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இன்டர்சேஞ்ச் பண்ணி எழுதினா EALB முடிஞ்சிடுச்சுங்களா? ஸோ அடுத்தது Pன்ற வார்த்தையை ஆஷன் எழுதியிருக்கான், ஏன்றத பர்சன்டேஜ் எழுதியிருக்கான், C பை, இந்த சிம்பிள் பேர் பைங்க தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து E வந்து அட்டுன்னு எழுதியிருக்கான். ஸோ பீஸ் அதை எப்படி எழுதலாம்னு பார்த்தீங்கன்னா, ஸோ என்னென்ன வார்த்தைகள்லாம் சப்ஸ்டிட் பண்ணாலும் அது அப்படியே எழுத வேண்டியதுதான். ஆஷ், அட்டு, பர்சன்டேஜ், பை அண்ட் தென் அகைன் வந்து அட்டு. ஸோ அங்கே என்னென்ன கொடுத்துருக்கணும் அதை அப்படியே எடுத்து எழுதிட்டேன். ஸோ பீஸ் ஓவரா, பீஸ்னா அமைதி, அதுவும் தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது கேரிங். கேரிங்ன்றது என்ன எழுதியிருக்காங்கன்னா GNIRAC. ஓகே, அப்படியே பாருங்க, இப்படி இருக்கிற வார்த்தையை அப்படியே ரிவர்ஸ்ல எழுதியிருக்கான். ஸோ அகெயின் ஷேர்ஸையும் அப்படியே ரிவர்ஸ்ல எழுதியிருக்கான். ஸோ அப்போ நம்ம அடுத்தது கேஸ்கேட், அதை ரிவர்ஸ்ல எழுதுனா TEKSAC. ஓகேங்களா, அப்படியே ரிவர்ஸ்ல எழுதுனா இதுதான் வந்திருக்கும். ஸோ த லாஸ்ட் கொஸ்டின் பிலீஃப் என்ற வார்த்தையை AFKKDH எழுதியிருக்கான். ஸோ ஃபர்ஸ்ட் எழுதிருங்க, பிலீஃப் என்ற வார்த்தை என்னன்னு எழுதியிருக்கான்? AFKKDH. ஸோ இது ஒரு வித்தியாசமான கொஸ்டின் தான். ஃபர்ஸ்ட் ஏக்கு அடுத்த லெட்டர் B, அங்க -1 நடந்திருக்கு. ஈக்கு அடுத்த லெட்டர் தான் F, +1 நடந்திருக்கு. இங்க -1, இங்க +1. ஸோ எல்லுக்கு முன்னாடி கேவா பின்னாடி கேவானா? எல்லுக்கு முன்னாடி தான் கே, இங்க -1 நடந்திருக்கு. IJK +2 நடந்திருக்கு. ஓகேங்களா, ஈக்கு டிக்கு அடுத்து E -1 நடந்திருக்கு. ஸோ எஃப்க்கு அடுத்து GH +2 நடந்திருக்கு. இவன் ஒரு ஆர்டர் எடுத்துட்டு வந்திருக்கான், அதாவது -1 +1 -1 +2 -1 +2. அப்போ மூணு -1ன்றது ஆல்டர்னேட்டிங்கா இருக்கு, ஆனா பிளஸ் பண்றத மட்டும் +1 +2 +2 பண்ணிருக்கான். சோ அந்த ஆர்டர்ல தான் எத்தனை லெட்டர், அதே லெட்டர் இதுல வந்து 1 2 3 4 5 6 இருக்கா, அதே மாதிரி 6 லெட்டர் வார்த்தையை தான் நம்ம கேள்வியிலையும் கேட்டிருக்கான். சோ அந்த 6 லெட்டரையும் நீங்க அதே மாதிரி தான் பண்ணிருக்கணும். அப்ப செல்டம் இந்த மாதிரி பண்ணீங்கன்னா ஃபர்ஸ்ட்டுக்கு -1 பண்ணணும், எஸ்க்கு -1 பண்ணீங்கன்னா என்ன வரும்னா R. அடுத்தது ஈக்கு +1 அகைன் F வந்திருக்கும், எல்லுக்கு -1 K வந்திருக்கும், டிக்கு வந்து என்ன பண்ணிருக்கணும் +2 பண்ணிருக்கணும். சோ F எழுதிருக்கணும். ஓக்கு -1 பண்ணிருந்தீங்கன்னா N எழுதிருப்பீங்க, எம்க்கு +2 பண்ணிருந்தீங்கன்னா O எழுதிருப்பீங்க. அப்ப RFK FNO இதுதான் உங்களுடைய ஆப்ஷனா இருந்திருக்கும். ஓகேங்களா, இந்த 5 ஓரளவுக்கு புரிஞ்சுச்சா? சோ அடுத்தது போலாங்களா? சோ நெக்ஸ்ட் செட் ஆஃப் 5 क्वेश्चंस பார்த்துடலாம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா பேல் நான் ஆல்ரெடி சொன்னது தான், ஒரு நம்பரை எழுதியிருக்கான், அதே நம்பரை தான் கொடுத்துருக்கான். இப்போ பியோல்ன்றது எப்படி எழுதியிருக்கான்னு சொல்ல கேட்க போகிறாங்க. ஸோ பியோல் எழுதிடுறேன், நான் நல்லா தெரிகிற மாதிரி பெருசாக எழுதுறேன். ஸோ பி என்னென்னு எழுதியிருக்காங்க 2, பிக்கு நேரம் என்ன நம்பர் இருக்கோ அதுதான். ஈக்கு நேரம் என்ன நம்பர் இருக்குங்க, இங்கே பாருங்க E 4, ஏக்கு நேரம் என்ன நம்பர் இருக்கு 1. அடுத்தது ஆருக்கு நேரம் என்ன நம்பர் இருக்கு, இந்த இடத்துல தான் R இருக்கு, ஸோ சென்டர் நம்பர் 5. ஸோ அடுத்தது எல்லுக்கு என்ன நம்பர் இருக்குன்னா எல் வந்து 3. அப்போ 24153 தான் பியோலோடைய கோடா இருந்திருக்கணும். பியோல்னா என்ன, பேர்ல்னா முத்து. ஓகேங்களா, முத்து அதுவும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சில இங்கிலீஷ் வேர்ட்ஸும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கலாம்.
ஸோ ஓகேங்களா. அடுத்தது 165135 இதை வந்து என்ன எழுதிருக்காங்கன்னா பீஸ்ன்னு எழுதிருக்கான். ஸோ ஏபிசிடியில் 16வது லெட்டர் தான் பி, 5வது லெட்டர் தான் இ, 1வது லெட்டர் ஏ, 3வது லெட்டர் சி அண்ட் 5வது லெட்டர் அகைன் இ. அப்போ ஏபிசிடியில் இந்த லெட்டர்னுடைய வார்த்தைகள் எல்லாம் சேர்த்தா நமக்கு ஒரு நல்ல வார்த்தை கிடைக்கும். ஆனா இதுக்கு அர்த்தம் நான் தமிழ்ல சொல்லவே தேவையில்லை, உங்களுக்கு டெஃபினட்டா தெரிஞ்சிருக்கும். பார்க்கலாங்களா என்ன வருதுன்னுட்டு. ஸோ ஏபிசிடியில் 12வது லெட்டர் வந்து எல், 15வது லெட்டர் வந்து ஓ, 22வது லெட்டர் வி, அகைன் 5th லெட்டர் இ. ஓகேங்களா. லவ், லவ்னா அன்பு. ஓகேங்களா. ஸோ அடுத்தது வாட்டர் அப்படின்ற வாட்டர்ன்ற லெட்டர் என்ன எழுதிருக்காங்கன்னா YCBGTன்னு எழுதிருக்கான். ஸோ இந்த மாதிரி ஒரு லெட்டரை இந்த மாதிரி எழுதிட்டான். இங்க ஏதோ ஒரு லெட்டர் இருந்திருக்கு, ஒரு வார்த்தை இருந்திருக்கு, அதை தான் இப்படி மாத்திருக்காங்க. ஸோ இப்போ கேள்வி அப்படியே ட்விஸ்ட் பண்ணிட்டான். இப்படின்றத இப்படி எழுதிட்டீங்கல்ல, ஸோ இது ஆல்ரெடி மாறிடுச்சு. இது எந்த வார்த்தைக்கு மாறி இருக்கும் அப்படின்னு வார்த்தையை கேட்கறான். புரியுதுங்களா. இப்போ வார்த்தையவே நமக்கு கேட்கறான். ஸோ ஃபர்ஸ்ட் டபிள்யூவை ஒய்யா மாத்தணும்னா என்ன பண்ணிருப்பான்? எக்ஸ் ஒய், அதாவது +2 2 லெட்டர் ஆட் பண்ணிருக்கான். ஸோ ஏவை சியா மாத்தணும்னா அதே +2 தான். டீயை வியா மாத்தணும்னா அகைன் +2 தான். ஈயை ஜியா மாத்தணும்னாலும் +2, ஆரை டீயா மாத்தணும்னாலும் +2. அப்ப எல்லாத்தையுமே +2 பண்ணாதான் இந்த வார்த்தையும் உனக்கு வந்திருக்கும். அப்ப இது எல்லாத்துல இருந்துமே நம்ம -2 கழிச்சுட்டா நமக்கு என்ன வார்த்தை வரணுமோ அது வந்துடும். ஸோ ஹெச்ல இருந்து 2 வார்த்தையை கழிங்க எஃப், அதாவது FGH தானே. அப்ப 2 வார்த்தை கழிச்சா எஃப், அப்ப இங்க எஃப் வந்திருக்கும். கேல இருந்து 2 வார்த்தையை கழிச்சா IJK, ஸோ அப்ப ஐ தான் இங்க வந்திருக்கும். டீல இருந்து 2 வார்த்தையை கழிச்சா RST, டி வந்துருச்சா. ஸோ ஜில இருந்து 2 வார்த்தையை கழிச்சா இ, EFG. எல்லாத்துலயும் இப்ப +2 பண்ணா இது வந்துட்டு இருக்குமா. அப்ப இந்த வார்த்தை எதனுடைய கோடு? ஃபயர், நெருப்பு, அதனுடைய கோடு தான் HKDG. அடுத்தது சிண்டிகேட் என்ற ஒரு வார்த்தையை இந்த மாதிரி மாத்தி எழுதிருக்கான். பார்க்கும் போதே தெரியுது உள்ள இருக்கிற வார்த்தை தான் ஷஃபிள் ஆயிருக்கு. முன்ன ஷஃபிள் ஆனது அப்படியே ரிவர்ஸ்ல ஆச்சு, இல்லை இப்படி இப்படின்னு ஆச்சு. ஆனா இதுல கொஞ்சம் வித்தியாசமா ஷஃபிள் ஆயிருக்கு பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வார்த்தை 2 வார்த்தை அப்படியே இருக்கு. செகண்ட் லாஸ்ட் 2 வார்த்தையை அடுத்து எடுத்துட்டு வந்து போட்டிருக்கான். ஸோ இது ஃபர்ஸ்ட் ஜோடி, இதுதான் செகண்ட் ஜோடியா இருந்திருக்கு. அடுத்தது ND, இது தேர்ட் ஜோடி. அடுத்தது CA, இது ஃபோர்த் ஜோடி. ரிமைனிங் நமக்கு ஒரு லெட்டர் தான் மீந்திருக்கு, அதை தூக்கி கடைசியா விட்டுட்டான். புரியுதுங்களா. அப்ப இதே அளவுள்ள வார்த்தைகள் தான் கேள்வியிலையும் கேட்டிருக்கான், அதே ஜோடியை தான் நம்ம எழுதணும். அப்ப இதுதான் நமக்கு ஃபர்ஸ்ட் ஜோடி, இந்த லாஸ்ட் வார்த்தை செகண்ட் ஜோடி, அடுத்த 2 வார்த்தை 3வது ஜோடி, இது 4வது ஜோடி, இது மீந்த ஒரு வார்த்தை. இந்த மாதிரி எழுதினீங்கன்னா டக்கு டக்குன்னு உங்களுக்கு எழுதுறதுக்கு வசதியா இருக்கும். இப்போ நான் எழுதிடுவேன் PSICYCOTH, பாருங்க டக்குன்னு எழுதி முடிச்சிட்டேன். அப்போ இந்த வார்த்தையை PSICYCOTH தான் எழுதியிருப்பேன். அப்ப சைக்காட்டிக் அதுன்றது இப்படிதான் எழுதியிருக்க முடியும். ஓகேங்களா. ஸோ இந்த கடைசி கொஸ்டின் 10th கொஸ்டின் ஸ்டேபிள்ன்ற வார்த்தை 1 2 3 4 5 6 எழுதிருக்காங்க. ஸோ லேபர் 5 3 4 7 8 9 எழுதிருக்காங்க. அப்போ பாட்டில் எப்படி எழுதிருப்பாங்கன்னா முதல்ல நமக்கு 2 T இருக்கு. ஸோ T என்னவா எழுதிருக்கான்னு பாருங்க. T வந்து 2 எழுதிருக்கான். அப்போ 2 வரப்போகுது. சப்போஸ் ஆப்ஷன்ல பாருங்க எங்க 2 இருக்கு. 2 எங்க இருக்கோ அதை ஃபிக்ஸ் பண்ணிட்டு போயிடுங்க. ஒரே ஆப்ஷன் இருந்துச்சுன்னா. சப்போஸ் 2 ஆப்ஷன் இருந்துச்சுன்னா அடுத்து அந்த 2 ஆப்ஷன்ல எந்த லெட்டர்ன்றதை மட்டும் கண்டுபிடிச்சுக்கோங்க. ஓகேங்களா. ஸோ பிக்கு பாருங்க. பி என்னன்னு எழுதிருக்கான்னு பாத்தீங்கன்னா 4, ஓவை என்னன்னு எழுதிருக்கான்னு பாத்தீங்கன்னா 7, 4722. எல்ல என்னன்னு எழுதிருக்கான்னு பாத்தீங்கன்னா 5 அண்ட் இ என்னன்னு எழுதிருக்கான்னு பாத்தீங்கன்னா 6. அப்ப 472256 தான் இதனுடைய ஆன்சரா இருந்திருக்கணும் பாட்டில். ஓகேங்களா. ஸோ 10 கேள்வி உங்களுக்கு முடிஞ்சிருக்கு. இன்னும் 25 கேள்விகள் பாக்கி இருக்கு. ஸோ இந்த வீடியோடைய கடைசியில நான் அந்த 25 லாஸ்ட் 5 கொஸ்டின்ஸ் வந்து கொஞ்சம் டிபிக்கலா கேட்பேன். ஸோ இதெல்லாம் நீங்க ஆன்சர் பண்றீங்களான்ற மாதிரி. ஸோ அதையும் பார்த்து வைங்க. நெக்ஸ்ட் இதுல ஒரு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லயும் உங்களுக்கு கொஸ்டின்ஸ்லாம் வச்சிருக்கோம், அதையும் ஒழுங்கா பார்த்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க மறக்காம. ஓகேங்களா. ஸோ அடுத்த 5 கொஸ்டின் போயிடலாங்களா. சரி. டெமோக்ரஸி. டெமோக்ரஸின்னா நம்ம நாடு வந்து ஒரு டெமோக்ராட்டிக் நாடு அப்படின்னு சொல்லலாம். ஸோ டெமோக்ரஸின்ற வார்த்தையை இந்த மாதிரி எழுதியிருக்காங்க. என்ன பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா அப்படியே ஒன்றும் இல்லை, இப்படி வர வார்த்தையா அப்படியே ரிவர்ஸ்ல எழுதி வச்சிருக்காங்க. ஒன்றும் இல்லை, அதே தான். அப்போ பிரசிடென்ட் அப்படின்னு ஃபாஸ்ட்டாக எழுதணும்னா TNEDISERP, பிரசிடென்ட் வேகமாக எழுதிட்டேன். ஓகேங்களா. பார்த்து அப்படியே டக் டக்குன்னு எழுதிட்டுங்க. இல்லைன்னா பிரசிடென்ட் அப்படி ரிவர்ஸ்ல எழுதிட்டாங்க, அதுதான் ஆன்சரே. ஓகேவா, குட். ஸோ அடுத்தது பில்டர் அப்படின்ற வார்த்தையை CVJMEFS எழுதியிருக்கான். ஸோ கேள்வியில் இருக்கிற லெட்டர் பதில இல்லை, அப்போ ஏதோ ஒரு லாஜிக் யூஸ் பண்ணியிருக்கான், லெட்டரை தான் லெட்டரா மாத்திருக்கான். ஸோ பிக்கு அடுத்த லெட்டர் S+1, யூக்கு அடுத்த லெட்டர் V, ஐக்கு அடுத்த லெட்டர் J, எல்லுக்கு அடுத்த லெட்டர் M, டிக்கு அடுத்த லெட்டர் E, ஈக்கு அடுத்த லெட்டர் F, ஆருக்கு அடுத்த லெட்டர் S. அப்போ எல்லாத்துக்குமே +1 வந்திருக்கு. ஸோ அதே மாதிரி நம்மளும் +1 எழுதணும். சீலிங் +1 எழுதுனா PQRSTEFABLMIJNOGH. ஓகேங்களா. TFBMWXYZ
JOH. இதுதான் வந்து சீலிங்ன்ற வார்த்தையை +1 பண்ணி எழுதியிருந்தா நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய வார்த்தையா இருந்திருக்கும். அடுத்தது ரீசன்ன்றத 5ன்னு எழுதியிருக்கான். நல்லா பாருங்க, இவ்வளோ பெரிய வார்த்தை ரீசன், ஆனா அது ஒரே லெட்டர்ல முடிச்சுட்டு இருக்கோம், ஒரே நம்பர்ல முடிச்சுட்டு இருக்கோம். ஸோ அப்போ எப்படி தான் எழுதியிருப்பான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கவுண்ட் தான். இப்போ ரீசன்ன்றது பாருங்க 1 2 3 4 5 6 6 லெட்டர் வார்த்தையா, ஆனா என்ன எழுதியிருக்கான் 5. 6க்கும் 5க்கும் சம்மந்தப்படுத்தலாமா? டோட்டல் நம்பர் ஆஃப் லெட்டர்ஸ் -1. அப்போ பிலீவ்டு 1 2 3 4 5 6 7 8 8 லெட்டர் வார்த்தை 7 எழுதியிருக்கானா -1 பண்ணியிருக்கான். ஸோ அப்போ கவர்மெண்ட் 1 2 3 4 5 6 7 8 9 10 லெட்டர் வார்த்தை -1 பண்ணியிருந்தானா 9 தான் பதிலா இருந்திருக்கணும். ஸோ அடுத்தது மவுஸ். மவுஸ் பாருங்க NLFHV எழுதியிருக்கான். ஸோ எம்முக்கு அடுத்த லெட்டர் என்னங்க? ஸோ +1 வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஓக்கு முன்னாடி 2 லெட்டர் முன்னாடி, அதாவது LMNO -3 பண்ணியிருந்தா இது வந்திருக்கும். ஒரு லெட்டர் +1 பண்ணியிருக்கான், ஒரு லெட்டர் -3 பண்ணியிருக்கான். யூக்கும் எஃப்க்கும் சம்மந்தமே இல்லைங்க. யூ எங்கேயோ இருக்கு, எஃப் எங்கேயோ இருக்கு. ஸோ கண்டுபிடிக்க தெரியல அப்படின்ற பட்சத்தில் நீங்க வேற லாஜிக்கு கண்டிப்பா யோசிச்சு தான் ஆகணும். டெஃபினட்டா யோசிச்சு தான் ஆகணும். ஸோ எம் எப்படி என்ன மாத்தலாம், ஓ எப்படி எல்லாம் மாத்தலாம்னா, நான் ஏபிசிடியை ஒரு ஆர்டர்ல எழுத சொல்லியிருந்தேன்ல ஃபர்ஸ்டே. ஸோ அந்த ஆர்டர்ல போய் பாருங்க, எல்லாமே எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா ஆப்போசிட் லெட்டரா இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஆப்போசிட் லெட்டர், எம்மினுடைய ஆப்போசிட் லெட்டர் தான் எது? என். ஓவினுடைய ஆப்போசிட் லெட்டர் தான் எது? எல். நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன்னா ஆப்போசிட் லெட்டர் கண்டுபிடிக்கலாம். ஏபிசிடி இந்த மாதிரி நீங்க எழுதி இருந்தீங்கன்னா ஏக்கு ஆப்போசிட் லெட்டர் தான் ஜட்னு வந்திருக்கும், பிக்கு ஆப்போசிட் லெட்டர் தான் ஒய்ன்னு வந்திருக்கும், சிக்கு ஆப்போசிட் லெட்டர் தான் எக்ஸ்னு வந்திருக்கும். இந்த மாதிரி ஆப்போசிட் லெட்டர் தான் அது அமைஞ்சிருக்கும். அப்போ எம்முக்கு என், ஓக்கு எல், யூக்கு வி, எஃப் அந்த மாதிரி. இப்போ ஷிஃப்ட்டுக்கு ஆப்போசிட் லெட்டர் கண்டுபிடிக்கணும்னா எஸ்னுடைய ஆப்போசிட் லெட்டர் எச், எச்சுக்கு அகைன் எஸ், இதுக்கு இது அதுக்கு அதுதான். ஓகேங்களா? ஐக்கு ஆர், எஃப்க்கு யூ, டிக்கு வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா ஜி. ஓகேங்களா? HSR UG. எப்படி சார் இவ்வளோ டக்கு டக்குன்னு உங்களுக்கு ஞாபகம் வருதுன்னா எல்லாமே பை ப்ராக்டிஸ் தான். ப்ராக்டிஸ் பண்ணால் எல்லாமே ஈஸியாக ஞாபகம் வச்சுக்க முடியும். ஸோ இதுக்கு ஒரு ஷார்ட்கட்டும் என் மைண்டில் இருக்குது, அதனால நான் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறேன். உங்களுக்கு வேணா அதை நான் சொல்லித்தரேன், ஒரு 20 கேள்வி முடிச்சோடனே நான் சொல்லித்தரேன். ஓகேங்களா? அடுத்தது கேலண்டர். கேலண்டர்ன்ற வார்த்தை இருக்கிற வார்த்தைகள் தான் இடம்பெயர்ந்துருக்கு. இங்கே பாருங்க, ஃபர்ஸ்ட் 2 லெட்டரையும் லாஸ்ட் 2 லெட்டரையும் எதுவுமே அவன் சீன்ல அப்படியே விட்டு வச்சிருக்கான். ஸோ மிச்சத்தை மட்டும் என்ன பண்ணியிருக்கான்னா அப்படியே ஜிக்ஸாக்கா எழுதியிருக்கான். ஓகேங்களா? ஸோ அப்போ சர்க்குலரையும் நம்ம அந்த மாதிரி தான் எழுதணும். சிஐயை எதுவும் பண்ண தேவையில்லை, ஏஆரை எதுவும் பண்ண தேவையில்லை. மிச்சம் இருக்கிற LUCR என்ன பண்ணியிருக்கேன்? இன்டர்சேஞ்ச் பண்ணி எழுதிட்டேன். ஸோ முடிஞ்சிருச்சு. சர்க்குலர்ன்ற லெட்டர் என்ன பண்ணிட்டேன்? இன்டர்சேஞ்ச் பண்ணி எழுதிட்டேன். அப்போ இந்த வார்த்தைக்கான அர்த்தமும் எனக்கு கிடைச்சு போச்சு. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் 5 கொஸ்டின் பார்த்துடலாங்களா? ஓகே, நெக்ஸ்ட் செட் ஆஃப் 5 கொஸ்டின்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா B = 2, பேக் = 10, பாக்ஸ் = வாட்னு எழுதிக்கலாம். ஸோ ஒரு எண்ணை கொடுத்து அதுக்கான நம்பரை கொடுத்துருக்கான், ஒரு லெட்டர் கொடுத்து அதுக்கான நம்பரை கொடுத்துருக்கான். ஸோ எப்படிலாம் கேட்டிருக்கான் அப்படின்றத தான் நம்ம யோசிக்கணும். பி வந்து ஏபிசிடியில் 2வது வார்த்தை குட், அதனால 2ன்னு எழுதியிருக்கான். பேக் ஏன் 10ன்னு எழுதணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா BAG, B 2வது வார்த்தை, A 1வது வார்த்தை, G 7வது வார்த்தை. இது மூணுத்தையும் ப்ளஸ் பண்ணால் நமக்கு என்ன வரும்? 10. அப்போ ஆட்டோமேட்டிக்காக நம்ம பாக்ஸ் இதை கூட்டணும். ஸோ இது செகண்ட் வேர்ட், இது 15th வேர்ட். எக்ஸ் வந்து எத்தனாவது சொல்லுங்க பார்க்கலாம். எக்ஸ் வந்து ஈஸி தானே, லாஸ்ட்ல இருந்து 3வது. அப்படின்னா ஈஸியா என்னன்னு சொல்லிடுவீங்க? 24ன்னு சொல்லிடுவீங்க. அப்போ இது மூணுத்தையும் பிளஸ் பண்ணுங்க. 24, 34, 36, 36 ஒரு 5 வந்து என்ன வந்தது? 41. ஸோ ஆன்சர் இஸ் 41. ஓகேங்களா? சரி, அடுத்தது அட்டை 20 எழுதியிருக்கான், பேட்டை 40 எழுதியிருக்கான், கேட்டை என்ன எழுதியிருப்பான். ஸோ அதே மாதிரி நினைச்சிங்கனாலும் ஓகே, இல்லை நினைக்கலனாலும் ஓகே. ஏ வந்து ஃபர்ஸ்ட் லெட்டர், டி வந்து 20th லெட்டர். ஸோ 20, 21, 20. ஓகேங்களா? 20 1ஆல பெருக்குனா 20. பேட்டுக்கு என்ன வந்திருக்கும்னு பார்த்தீங்கன்னா பி செகண்ட் லெட்டர், ஏ ஃபர்ஸ்ட் லெட்டர், டி 20th லெட்டர். ஸோ 2 1 2, 2 20 40. அப்போ கேட்டை என்ன எழுதியிருப்பான்னா சி தேர்ட் லெட்டர், ஏ ஃபர்ஸ்ட் லெட்டர், டி 20th லெட்டர். ஸோ 3 3, 3 20 60. ஓகேவா? குட், முடிஞ்சிச்சா? ஸோ அடுத்தது பேஸ்கெட், ட்ரைடு, ஸ்கிட். ஸோ ஆல்ரெடி கொடுத்துருக்கேன் இந்த லெட்டருக்கு நிறைய அந்த நம்பர்ன்ற மாதிரி தான். ஸோ ஸ்கிட்டை பார்த்து எழுதிடலாம். எஸ்கே லைனாக இருக்கா? ஸோ அப்போ 3 and percentage. ஐ இருக்கா? ஐ எங்கே இருக்கு? தேர்ட் லெட்டர். ஸோ ஸ்டார். ஆர் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் லெட்டர் 4. டி எந்த இடத்துல இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 1. ஸோ 3% ஸ்டார் 4 1. இதுதான் ஸ்கிட்டை வந்து எழுதியிருக்க முடியும். ஸோ அடுத்தது லிங்கர், ஃபோர்ஸ், ஃபியர்ஸ்.
கொஞ்சம் வித்தியாசமான கேள்வி, இதுக்கு வித்தியாசமான பதில் வரப்போகுது. நீங்க பார்க்கலாம் சார், லிங்கர்ன்றத நம்பர் எழுதிட்டு இருக்கான், ஃபோர்ஸ்ன்றத நம்பர் எழுதிட்டு இருக்கான், ஃபியர்ஸ் நம்ம பார்த்தோன்னே எழுதிடலாம்ல சார் அப்படின்னா, ஓகே எஃப்க்கு என்னங்க இருக்கு 5, ஐக்கு என்னங்க இருக்கு 2, இ பாருங்க இங்க ஒரு இ இருக்கு, இங்க ஒரு இ இருக்கு, இந்த ஈக்கு 5 எழுதியிருக்காங்க, இந்த ஈக்கு 9 எழுதியிருக்காங்க. வித்தியாசம் தெரியுதா? ஸோ ஃபர்ஸ்ட் போர்டில் இருக்க ஈக்கு 5ன்னு கோட் எழுதியிருக்கான், செகண்ட் போர்டில் இருக்க ஈக்கு 9ன்னு எழுதியிருக்கான். ஸோ நல்லா லிசன் பண்ணிக்கோங்க. இங்க இருக்கிற ஒரு 5, இங்க இருக்கிற ஒரு 9, எதை போடுறது ஈக்கு கோடு? நீங்க யோசிப்பீங்க, வித்தியாசமா யோசிக்கிறோம். என்ன பண்ணுவான்னா, சார் இது 5 சார், இது 2 சார், இந்த ஈக்கு ஃபர்ஸ்ட் ஈனுடைய கோடை போட்டுறேன், இந்த ஈக்கு கடைசி ஈனுடைய கோடை போட்டுறேன். மேபி பதில் வச்சிருப்பான், இப்படியும் யோசிப்பீங்கன்னு தெரிஞ்சு. ஆனா அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. ஒரு வார்த்தை இதுன்னா அந்த வார்த்தைக்கு கோடும் ஒன்னாதான் இருக்கணுமே தவிர 2ஆ இருக்கக்கூடாது. ஓகேங்களா? நாக்கு ஒண்ணுதான், அந்த மாதிரி தான் வார்த்தைக்கு கோடும் என்னவா இருக்கணும், ஒன்னாதான் இருக்கணும். ஸோ அந்த மாதிரி ஒரே கோடு தான் இருக்கணும். இப்போ இங்க நமக்கு மாறுது இல்ல, ஸோ பதில் என்னவா இருக்கும்னு பாத்தீங்கன்னா, தகவல் போதவில்லை, cannot be determined, என்னால் கண்டுபிடிக்க இயலவில்லை. இதுதான் பதில். அது ஆப்ஷன் வச்சிருப்பான், தகவல் போதவில்லைன்னு ஒரு ஆப்ஷன் வச்சிருப்பான். இந்த தகவலை வச்சு நீ கொடுத்திருக்கிற வார்த்தைக்கு என்னால் என்ன கண்டுபிடிக்க முடியாது, ஆன்சர் கண்டுபிடிக்க முடியாதுன்னு வச்சிருப்பான். ஸோ இதனுடைய பதில் வந்து தகவல் போதவில்லை, cannot be determined. ஸோ லாஸ்ட் கொஸ்டின், ஸ்டவ். ஸ்டவ்ன்றத ஓட்ஸ்ன்னு எழுதியிருக்கான். ஸோ இருக்கிற வார்த்தைகள் தான் வந்திருக்கு. ஸோ இது அதாவது வந்து 5 லெட்டர் வேர்டா, ஃபர்ஸ்ட் வந்து 4th லெட்டர் வேர்டு எழுதியிருக்கான், அடுத்து 3rd லெட்டர் வேர்டு எழுதியிருக்கான், அடுத்து 2nd லெட்டர் வேர்டு எழுதியிருக்கான், அடுத்து 5th, நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி நீங்களும் 4 3 2 5 1 எழுதிருக்கணும். 4 3 2 5 1. அப்போ PMU SB தான் பம்ப்ஸ் எழுதிருக்க முடியும். ஓகேங்களா? புரியுதுங்களா? ஸோ என்ன ஆர்டர்ல எழுதிருக்கானோ அதே ஆர்டர்ல நான் என்ன பண்ணிட்டேன், மாத்தி எழுதிட்டேன். ஸோ இதுதான் கரெக்டான வழி. ஸோ இப்போ உங்களுக்கு நான் ஒரு ஷார்ட்கட் கற்றுக் கொடுக்குறேன், ஆப்போசிட் லெட்டர் எப்படி கண்டுபிடிக்கணுன்றதுக்கான ஒரு ஷார்ட்கட், அதை பார்த்துடலாங்களா? ஸோ நான் உங்களுக்கு ஒரு ஷார்ட்கட் கற்றுக் கொடுக்குறேன்னா எப்படி ஆப்போசிட் லெட்டர் ஞாபகம் வச்சுக்கிறதுன்ட்டு. ஓகேங்களா? ஈஸியா இருக்கும், ஞாபகம் வச்சுக்கலாம். இந்த 13 ஜோடி இருக்கு. அதாவது ஏல இருந்து M வரையும் அப்படியே ரிவர்ஸ்ல எதுனா NOP ல இருந்து Z வரையும் முடியும், 13 லெட்டர்ஸ். ஸோ எப்படி சார் டக்குன்னு பார்த்த உடனே சொல்றீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு க்ளூ தான் எனக்கு. ஸோ இதை எழுதி வச்சிருப்பீங்க, எக்ஸாம் ஹால்ல எழுதி வச்சுக்கோங்க, ஒரு சீரியஸ்னஸ் வேணாம், நான் ஜஸ்ட் சொல்றேன், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா எடுத்துக்கோங்க. இப்போ ஃபர்ஸ்ட் லெட்டர் ஏனா லாஸ்ட் லெட்டர் Z, குழந்தை கூட தெரியும் A to Z ன்னு சொல்லுவோம். அதனால A to Z, ஏக்கு ஆப்போசிட் லெட்டர் Z. இத B Y என்னன்னு சொல்லலாம்னா பாய். எல்லாரும் யூஸ் பண்ற வார்த்தை பாய்னு யூஸ் பண்றோம்ல, அப்ப B க்கு ஆப்போசிட் லெட்டர் Y, பாய், பாய் அப்படின்னு சொல்லுவாங்க. C க்கும் X க்கும் எப்படி சார் ஞாபகம் வச்சுக்கிறது? C னுடைய எதிர் வார்த்தை X னா CT ஸ்கேனர், மெடிக்கல் டேர்ம் யூஸ் பண்ணுவீங்க, எக்ஸ்ரே. ஸோ இது ரெண்டுமே மெடிக்கல்ல எடுக்கக்கூடிய ஒரு வகையான ஸ்கேன். CT ஸ்கேனர், எக்ஸ்ரே. அப்ப C க்கு ஆப்போசிட் லெட்டர் X. D க்கு ஆப்போசிட் லெட்டர் W ன்னு எப்படி ஞாபகம் வச்சுக்கிறதுனா, டியூ, ஒரு ஜூஸ் இருக்கு. ஸோ முன்ன வந்து பார்த்துருப்பீங்க, ஒரு மலையில இருந்து ஒரு பொண்ணு அப்படியே குதிப்பா, டியூ லா 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 லா, அது மாதிரி ஏதோ ஒரு மியூசிக்லாம் வந்து. ஸோ டியூ, டிக்கு ஆப்போசிட் லெட்டர் டியூ, ஒரு ஜூஸ் முன்ன வந்துட்டு இருந்துச்சு. ஸோ EV எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, ஈவினிங், ஈக்குவல், ஈவினிங் சாயங்காலம், ஈக்கு ஆப்போசிட் லெட்டர் V. FU எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, ஃபர்ஸ்ட் யூன்னு சொல்றோம். ஓகேங்களா? எப்பவுமே ஒரு காரியம் எடுத்துட்டு இந்த வேலையை பண்ணுனா, முதல்ல நான் இல்ல பண்ணிதான், போர்டுக்கு எழுந்து வந்து எதுனா முதல்ல நான் இல்ல பண்ணிதான் ஆகுனா என்ன சொல்லிடுவீங்க, ஃபர்ஸ்ட் யூ அப்படின்னு சொல்லுவீங்க. ஸோ எஃப்க்கும் யூக்கும் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம், ஃபர்ஸ்ட் யூ, நீ தான் முதல்ல அப்படின்ட்டு. அப்புறமா GT எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, ஃபேமஸ் ரோடு இன் சென்னை, GT ரோடுன்னு ஒரு ரோடு இருக்கு. ஸோ ஓகேங்களா, அந்த GT ரோடை வச்சு ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ அடுத்தது HS, ஹை ஸ்கூல். இந்த மாதிரி ஒரு சில வார்த்தைகள் தான். HS னா ஹை ஸ்கூல், ஷார்ட் ஃபார்ம் ஹை ஸ்கூலுக்கு HS தான் சொல்லுவோம். IR, இன்ஃப்ராரெட், நீங்க பார்த்திருப்பீங்க, மொபைல் ரிமோட்லலாம் யூஸ் பண்றது இன்ஃப்ராரெட் வேவ்ஸ் தான். அப்ப IR வேவ்ஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. JQ னா ஜாக் குயின். ஓகேங்களா? ஸோ கிச்சிட் ஆட்டத்தில் விளையாடும் போது ஜாக்கு குயின்னு சொல்லுவீங்களா, அந்த ஜாக் குயினுக்கு ஞாபகம் வச்சுக்கலாம். KP, கீப், உங்ககிட்ட வச்சுக்கோ, பத்திரமா உங்ககிட்ட வச்சுக்கோ, கீப் யுவர் சைட், கீப் அசைட் அப்படின்னு சொல்லுவோம்ல. ஸோ கீப், KP. LOனா எல்லாருக்குமே தெரிஞ்சது லவ். ஓகேங்களா? ஸோ Lக்கு ஆப்போசிட் லெட்டர் O, Oக்கு ஆப்போசிட் லெட்டர் Lன்னு தெரிஞ்சிடும். லாஸ்ட் MN மீன்றது எமன் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம்.
ஸோ இவ்வளவுதான். இந்த வார்த்தைகளை வச்சு டக்குன்னு என்ன பண்ணிடலாம், 26 லெட்டரையும் ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு டக்குன்னு ஜேக்கு ஆப்போசிட் லெட்டர் என்னன்னு கேட்டீங்கன்னா நான் டக்குன்னு எனக்கு ஜாக் குயின் தான் ஞாபகம் வரும், கியூன்னு சொல்லிடுவேன். கேக்கு ஆப்போசிட் லெட்டர் என்னன்னா கீப்னு சொல்லிடுவேன், கேபி. ஐக்கு ஆப்போசிட் லெட்டர் ஆர், ஜிக்கு ஆப்போசிட் லெட்டர் டி, யூக்கு ஆப்போசிட் லெட்டர்னா எஃப், ஃபர்ஸ்ட் யூ. ஸோ எனக்கு ஈஸியா ஞாபகம் இருக்கும், எனக்கு மறக்கவும் மறக்காது. ஓகேங்களா? ஸோ இந்த ஷார்ட்கட் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். ஓகேங்களா? ஸோ அடுத்த கேள்விக்கு போயிடலாங்களா? ஓகே, நெக்ஸ்ட் செட் ஆஃப் 5 क्वेश्चंस பார்த்துடலாங்களா? ஸோ பிரிசம் என்ற வார்த்தை NDJSQ ன்னு எழுதியிருக்கான். ரியூபல் என்ற வார்த்தை FMCVS ன்னு எழுதியிருக்கான். அப்போ ஓல் என்ற வார்த்தை எப்படி எழுதியிருப்பான்னு கேட்குறாங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ PNக்கு சம்மந்தம் இருக்கானா கொஞ்சம் கொஞ்சமா இல்லை. ஸோ ஒரு வார்த்தையை இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் எழுதிருங்க. நான் அதுதான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேனே. இப்போ பிரிசம் என்ற வார்த்தை எழுதியிருந்தா NTJSQ. ஓகேங்களா? எம்முக்கு அடுத்த லெட்டர் இங்க இருக்கிற லெட்டரையும் வந்து பாத்தீங்கன்னா எதுக்கு சீக்கிரமா ரிலேட் ஆகுதுன்னு பாருங்க. இப்போ எண்ணுக்கு கிட்ட இருக்கிற லெட்டர் வந்து எம் தான். ஸோ பிக்கும் என்னக்கும் டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா NOPங்க -2, அதாவது -2 பண்ணிருக்கான். RTக்கு வந்து TRST +2 3 பண்ணிருப்பான். IJக்கு பக்கத்து லெட்டரு S அப்படியே எழுதியிருக்கான், M அப்படியே எழுதியிருக்கான். ஸோ இந்த மாதிரி எல்லாம் ஆர்டர் வந்து குழப்பிலாம் பண்ணிட்டு இருக்க மாட்டான். ஒன்னு அப்படியே எழுதிட்டு ஒன்னு இப்படி பண்ணிட்டுலாம். ஸோ நீங்க வந்து நல்லா லிசன் பண்ணி பாருங்க. எம்முக்கு அடுத்த லெட்டர் தான் N. அப்போ இங்க இருந்து +1, எஸ்க்கு அடுத்த லெட்டர் T +1, ஐக்கு அடுத்த லெட்டர் J, ஆருக்கு அடுத்த லெட்டர் S, Pக்கு அடுத்த லெட்டர் Q. அப்ப அப்படியே ஜிக்ஸாக்கா எழுதியிருக்கான். +1 பண்ணி என்ன பண்ணிருக்கான், அப்படியே ரிவர்ஸ்ல எழுதியிருக்கான். சோ அதே மாதிரி ஓல் என்ற வார்த்தை எழுதணும்னா WHORL. இது அப்படியே ரிவர்ஸ்ல எழுதணும்னா Lக்கு அடுத்த லெட்டர் M. ஓகேங்களா? சோ ஆருக்கு அடுத்து S, ஓக்கு அடுத்து N, P, Hக்கு அடுத்து I, Wக்கு அடுத்து X. அப்போ MSPIX. ஓகேங்களா? இந்த மாதிரி தான் எழுதியிருப்பான். MSPIX ன்னு எழுதியிருப்பான். சார் 22 क्वेश्चंस பாருங்க. A = 1, A = 9, RT = what ன்னு கேட்டிருக்கேன். A வந்து 1, A வந்து ஃபர்ஸ்ட் லெட்டர். ஆஸ்ல A வந்து ஃபர்ஸ்ட் லெட்டர், C வந்து தேர்ட் லெட்டர் அண்ட் வந்து E வந்து ஃபிஃப்த் லெட்டர். ஸோ இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும், 9 கிடைச்சிருக்கும். ஸோ ஹார்ட்ல A ஃபர்ஸ்ட் லெட்டர், R 18th லெட்டர், T வந்து 20th லெட்டர். ஸோ இதையும் கூட்டினா 38 + 1 என்ன வந்தது, 39. குட். ஓகேங்களா? முடிஞ்சிருச்சா? ஸோ அடுத்தது டேஷ்ன்ற வார்த்தை 21845 எழுதிருக்காங்க. அப்போ ஷேடுன்ற வார்த்தை எப்படி எழுதிருப்பேன்னு கேட்குறேன். ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்க இருக்கிற வார்த்தையை தான் அப்படியே இதுல இருக்கு. ஸோ SH என்னன்னு எழுதிருக்கானா 84, ஏவை என்னன்னு எழுதிருக்கானா 1, D வந்து 2, E வந்து அகைன் 5. இது உங்க PC எக்ஸாம்லயும் சரி SI எக்ஸாம்லயும் சரி கேட்ட ஒரு क्वेश्चन தான். அடுத்தது இங்க பாருங்க, ஃப்ளவர்ஸ்ன்ற வார்த்தையை EKN VDQR ன்னு எழுதிருக்காங்க. சோ ஃப்ளவர்ஸ் EKN VDQR ன்னு எழுதிருக்காங்க. சோ அப்போ E க்கு அடுத்த லெட்டர் தான் F, அதாவது -1 பண்ணி எழுதிருக்காங்க. சோ K க்கு அடுத்த லெட்டர் தான் L. அப்ப எல்லாமே -1 தான் பண்ணிருக்காங்க. N க்கு அடுத்து O, V க்கு அடுத்து W, D க்கு அடுத்து E. அப்போ சுப்ரீம், அப்ப அதையும் -1 பண்ணுங்க. சோ ரெண்டு E இருக்கு. -1 பண்ணா என்ன வரும்னு பாத்தீங்கன்னா D. அப்ப எந்த ஆப்ஷன்ல ரெண்டு இடத்துல D இருக்கோ அதை போடலாம். அப்படி இல்லையா மத்ததெல்லாம் கூட கண்டுபிடிச்சிடுங்க. இதுக்கு முன்னாடி Q வந்திருக்கும், இதுக்கு முன்னாடி O வந்திருக்கும், T, R, M க்கு முன்னாடி வந்து L. ஓகேங்களா? சரியா போச்சு. அப்ப RTO QDLD தான் ஆன்சரா இருந்திருக்கணும். RTO QDLD. ஓகேங்களா? சோ அடுத்தது கேட்ட வந்து 9 ன்னு எழுதிருக்காங்க, பைய வந்து 4 ன்னு எழுதிருக்காங்க. அப்ப மார்ட்ட என்னன்னு எழுதிருப்பான்னு கேக்குறான். சோ இது பார்த்தாலே கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. கரெக்ட்டுங்களா? பார்த்தாலே கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. Cன்றது தேர்ட் லெட்டர் வேர்ட், Aன்றது ஃபர்ஸ்ட் லெட்டர் வேர்ட், Tன்றது 20. அப்போ 3 + 1 + 20 போட்டா கூட 21 24 தான் வருது. ஸோ இந்த 24 வச்சு எப்படி 9 உருவாக்கினானே எனக்கு தெரியல. ஸோ அப்போ யோசிங்க, இட்ஸ் 3 லெட்டர் வேர்ட். கேட்ன்றது 3 லெட்டர் வேர்ட். ஸோ 3 ஸ்கொயர் பண்ணா 9. பைன்றது 2 லெட்டர் வேர்ட், 2 ஸ்கொயர் பண்ணா 4. அப்போ மார்ட்ன்றது எத்தனை லெட்டர் வேர்ட், 4 லெட்டர் வேர்ட், 4 ஸ்கொயர் பண்ணா 16. ஸோ ஆன்சர் இங்க என்ன வரும்னு பாத்தீங்கன்னா 16. குட். ஸோ நெக்ஸ்ட் 5 क्वेश्चंसக்கு போயிடலாங்களா? ஓகே, நெக்ஸ்ட் செட் ஆஃப் 5 क्वेश्चंस பார்த்தலாம். இன்னும் 10 क्वेश्चंस தான் இருக்கு, முடிய போற நேரமும் வந்துருச்சு. ஸோ லிசன் பண்ணுங்க. டோம் என்ற வார்த்தை 8943, மீல் என்ற வார்த்தை 4321 எழுதியிருந்தா இந்த 38249 எப்படி எழுதிருக்கலாம்னு கேட்கறான். ஸோ நம்பர்ஸ்க்கான லெட்டர்ஸ் தான் நமக்கு தெரிஞ்சிடுச்சு இல்ல. ஸோ 3 என்னன்னு எழுதிருக்காங்க E, 8 என்னன்னு எழுதிருக்காங்க D, 2 என்னன்னு எழுதிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா A, 4 என்னன்னு எழுதிருக்காங்க M. ஸோ அகைன் 9 என்னன்னு எழுதிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா O.
அப்ப EDA MO தான் இதனுடைய வார்த்தையா இருந்திருக்கும். ஆன்சர் ஓவர். ஸோ நெக்ஸ்ட் சேஃபர் இந்த சிம்பிள்ஸ் அண்ட் நம்பர்ஸ் காம்பினேஷன்ல எழுதியிருக்கான். ரைடுன்றது இந்த நம்பர் அண்ட் சிம்பிள் காம்பினேஷன்ல எழுதியிருக்கான். அப்போ ஃபெட்ஸ்ன்றது எப்படி எழுதலாம்னு பார்த்தீங்கன்னா FEன்றத 3 ஆஷ்னு எழுதியிருக்கான். Dன்றத பர்சன்டேஜ்னு எழுதியிருக்கான். S 5ன்னு எழுதியிருக்கான். ஸோ 3 ஆஷ் பர்சன்டேஜ் 5 தான் எழுதியிருப்பான் ஃபெட்ஸ்ன்றத. நெக்ஸ்ட் ஃபிளார் அப்படின்றது 21, 15, 26, 9, 22ன்னு எழுதியிருக்கான். ஸோ ஏபிசிடியில் ஏ முதல்ல எழுத்து ஆனால் 26ன்னு எழுதியிருக்கான். இ வந்து 5வது எழுத்து ஆனால் 22ன்னு எழுதியிருக்கான். ஸோ என்ன காம்பினேஷன் எழுதியிருக்கான்னா அப்படியே ரிவர்ஸ் ஆர்டர்ல எழுதியிருக்கான். பின்னாடி இருந்து பார்த்தா ஏ தான் 26வது லெட்டர், பின்னாடி இருந்து பார்த்தா இ தான் 22வது லெட்டர், பின்னாடி இருந்து பார்த்தா ஆர் தான் 9வது லெட்டர். ஓகேங்களா? ஸோ புரியுதுங்களா என்ன சொல்றேன்னுட்டு? ஸோ அத்தனாவது லெட்டர் பின்னாடி இருந்து பார்க்கும்போது எத்தனாவது லெட்டரோ அதை தான் எழுதியிருக்காங்க. அப்போ பிரீஃப்ன்றதையும் பின்னாடி இருந்து பார்க்கும்போது எழுதணும். பி எத்தனாவது லெட்டர்னு பார்த்தீங்கன்னா 25th லெட்டர். ஸோ ஆர் எத்தனாவது லெட்டர்னு பார்த்தீங்கன்னா 9th லெட்டர். இ வந்து பின்னாடி இருந்து பார்க்கும்போது 22nd லெட்டர். ஐ வந்து பின்னாடி இருந்து பார்க்கும்போது 18th லெட்டர். ஸோ எஃப் வந்து பின்னாடி இருந்து பார்க்கும்போது எத்தனாவது லெட்டராக இருந்திருக்குன்னா FU. ஸோ யூனுடைய காம்பினேஷன் 21. ஓகேங்களா? ஸோ எப்படி சார் நீங்கள் டக்கு டக்குன்னு எழுதுறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ எனக்கு முன்னாடி இருந்து ஏபிசிடி என்னென்ன நம்பர்னு தெரியும்ல. இப்போ முன்னாடி இருந்து பார்க்கும்போது எஃப் வந்து 6th லெட்டர் அப்படின்னா பின்னாடி இருந்து பார்க்கும்போது யூ தான் 6th லெட்டரா இருக்கும். ஏன்னா எஃப் யூ தான் என்ன ஆப்போசிட் லெட்டர். அப்போ யூ வந்து முன்னாடி இருந்து பார்க்கும்போது 21னா எஃப் தான் பின்னாடி இருந்து பார்க்கும்போது கண்டிப்பா 21ஆ இருக்கும். எனக்கு அப்போ ஆப்போசிட் லெட்டர் ஈஸியா கண்டுபிடிச்சிடும். ஆப்போசிட் லெட்டர் எனக்கு மைண்ட்ல இருக்கிறதுனால தான் என்னால் டக்கு டக்குன்னு அந்த நம்பரையும் போட முடியுது. புரியுதுங்களா? ஓகே, அடுத்தது 29th கொஸ்டின். இஃப் A is equal to 2, B is equal to 4, C is equal to 6, D equal to 4. Sorry, D equal to 8 னு எழுதிருக்கோங்க. ஓகேங்களா? D is equal to 8 and so on. அதாவது வந்து A வை 2ன்னு எடுத்துக்கோங்க, B யை 4ன்னு எடுத்துக்கோங்க, C 6ன்னு எடுத்துக்கோங்க, D யை 8ன்னு எடுத்துக்கோங்க. ஒன்றும் பண்ணல, ABCDல அதனுடைய பொசிஷன் என்னவோ அதை 2ஆல பெருக்கியிருக்கான். அப்போ பெருக்கி அதே மாதிரி so on, இது so on, அதாவது மற்ற லெட்டருக்கும் அதே மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்கன்றான். ஃபார் எக்ஸாம்பிள் அப்போ L வந்து 12வது லெட்டர்னா நம்ம என்னன்னு எழுதுவோம்? L-னுடைய வேல்யூவை 24ன்னு எழுதுவோம். புரியுதுங்களா? சொல்றது புரியுதுங்களா? 24ன்னு எழுதுவோம். அதை தான் அவன் கேட்குறான். தென் வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் லேடி? லேடின்ற வார்த்தையினுடைய வேல்யூ இந்த மாதிரி இருந்தால் எப்படி இருக்கும்னு கேட்குறான். ஸோ நம்ம கிட்ட L இருக்கு. L-னுடைய ஒரிஜினல் வார்த்தை 12, ஒரிஜினல் நம்பர் 12, அது 2ஆல பெருக்குனா 24. ஏவினுடைய ஒரிஜினல் லெட்டர் 01, 2ஆல பெருக்குனா 2. D-னுடைய ஒரிஜினல் லெட்டர் வந்து 4, 2ஆல பெருக்குனா 8. ஒயினுடைய ஒரிஜினல் லெட்டர் 25, 2ஆல பெருக்குனா 50. அப்போ இது எல்லாத்தையும் கூட்டிடுங்க. 8 2 10 14 5 6 7 8. ஸோ 84 தான் விடையா இருந்திருக்கணும். ஸோ வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் லேடினா 84. இந்த மாதிரியும் கேள்விகள் கேட்கலாம். ஓகேங்களா? ஸோ அடுத்தது லேட்ன்ற வார்த்தையை OZGVன்னு எழுதியிருக்கான். ஸோ பார்த்தாலே தெரியுது ஏவை ஜட்டுன்னு எழுதியிருக்கான். அப்போ ஆப்போசிட் லெட்டர் EV ஈவினிங் சொல்லி கொடுத்தனா. LO லவ், GT ரோட் சொல்லி கொடுத்தனா. எல்லாமே ஞாபகம் வருதா? ஸோ இந்த மாதிரி ஆப்போசிட் லெட்டர் எழுதியிருந்தா லவ் எப்படி எழுதிருக்கலாம்னு கேட்டிருக்காங்க. ஸோ எல்லுக்கு ஆப்போசிட் லெட்டர் O, ஓக்கு ஆப்போசிட் லெட்டர் L, பிக்கு ஆப்போசிட் லெட்டர் E அண்ட் ஈக்கு ஆப்போசிட் லெட்டர் V. அதே தான் அப்படியே ஷிஃப்ட் ஆகி வரும் OLAV. ஓகேங்களா? புரியுதுங்களா? ஸோ லாஸ்ட் செட் ஆஃப் 5 கொஸ்டின்ஸ் போயிடலாங்களா? ஸோ இந்த லாஸ்ட் செட் ஆஃப் 5 கொஸ்டின்ஸ் போக போகிறோம். இந்த லாஸ்ட் செட் ஆஃப் 5 கொஸ்டின்ஸோட இது முடிய போகுது. ஸோ இதனுடைய முடிவில் நான் ஒரு கேள்வி கேட்குறேன், அதுக்கும் நீங்கள் எப்படி பதில் சொல்றீங்கன்றத பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் Bombay is quoted as my. தமிழ்நாடு is quoted as what? யோசிங்க, பதில் எப்படி வருதுன்னு பார்க்கலாம். நம்ம மற்ற 4 டக்கு டக்குன்னு முடிச்சுட்டு வந்துடலாம். ஏன்னா சில பேருக்குலாம் இது வந்து யோசிக்கணும். ஓகேங்களா? 15ன்றது வந்து கேக்டின்னு எழுதியிருக்காங்க, கார்ன்றது வந்து போல் எழுதியிருக்காங்க, டார்டோல்னு எழுதியிருக்காங்க. அப்போ டாரிஃப்ன்றது என்னன்னு எழுதியிருப்பான்னு கேட்குறான். ஸோ ஒரு எழுத்து தான் எழுத்தா மாத்திருக்கா. ஆனால் இந்த டாரிஃப்ன்ற வார்த்தையில் உள்ளது எல்லாமே இந்த வார்த்தைகள்ல இடம் பெற்றிருக்கு. அப்போ ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். நம்ம தேவையில்லாம யோசிக்கலாம் தேவையில்ல. டி வந்து பாருங்க, டீனே தான் எழுதியிருக்கான். ஏவை ஓன்னு எழுதியிருக்கான். ஸோ ஓ. ஆரை வந்து எல்னு எழுதியிருக்கான். எல். ஐ வந்து என்னன்னு எழுதியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா ஏ. எஃப்ஐ என்னன்னு எழுதியிருக்கான்னா சி. ஸோ டோல் ஏசிசி இதுதான் எழுதியிருப்பான். ஓகேங்களா? குட். பிரின்சிபால் என்ற வார்த்தையை அப்படியே ரிவர்ஸ்ல எழுதியிருக்காங்க. பிரின்சிபால். ஸோ இப்போ அடல்சன்ஸ்னா வயது வந்தோர்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த வார்த்தை எப்படி எழுதியிருக்க முடியும்னா ECN ECSELODA. அடல்சன்ஸ்ன்ற வார்த்தையை இந்த மாதிரி தான் எழுதிருக்க முடியும். இதுதான் உங்களுடைய பதிலா இருந்திருக்கும். ஸோ லாஸ்ட் 35th கொஸ்டின் பாருங்க. அதுவும் அதே மாடல் தான். பிரிஞ்சால்ன்றது அப்படியே ரிவர்ஸ்ல எழுதியிருக்கான். ஸோ லேடி ஃபிங்கர்ன்றது வெண்டைக்காய் தெரியும் எல்லாருக்கும். அதையும் ரிவர்ஸ்ல எழுதுனா REGNIFYDAL.
ஓகேங்களா? ஸோ the 34th கொஸ்டின் ரோட் உள்ள இருக்கிறது தான் ஷிஃப்ட் ஆயிருக்கு. அதாவது இந்த ரெண்டு லெட்டர் வந்து ஓ இங்க வந்திருக்கு, ஆர் இங்க வந்திருக்கு. அதே மாதிரி ஏ லாஸ்டா போயிருக்கு, டி. இந்த ரெண்டு லெட்டருக்கு ஷிஃப்ட் ஆயிருக்கு. புரியுதுங்களா? ரோடுன்றது ஓஆர் டிஏ. ஸோ இப்படி ஷிஃப்ட் ஆயிருக்கு. ஸோ அதே மாதிரி டேட் இதை ஷிஃப்ட் பண்ணணும்னா இடி ஏடி. ஓகேங்களா? இந்த மாதிரி ஷிஃப்ட் பண்ணி எழுதிடலாம். ஸோ உங்களுக்கு இந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டின் விட்டு இருந்தால சொல்லிடலாங்களா? பாம்பேன்றத மைன்னு எழுதியிருக்கோம். ஸோ பாம்பேன்றது 1 2 3 4 5 6 இஸ் a 6 letter word. எம்ன்றது தேர்ட் லெட்டர், ஒய்ன்றது 6th letter. ஸோ இது 6 லெட்டர் வார்த்தை 3ஆல பிரிச்சிருக்கான், 3 பிரிச்சிருக்கான். அப்போ பாம்பேவை என்ன பண்ணியிருக்கான்? 3 பிரிச்சிருக்கான். இதுல 3வது லெட்டரையும் இதுல 3வது லெட்டரையும் எடுத்து அந்த 6த்துக்கும் என்ன பண்ணிட்டான்? சப்ஸ்டிடியூட் பண்ணிட்டான். ஓகேங்களா? அப்ப தமிழ்நாடு இதையும் 3 பிரிச்சிடுங்க. 3வது லெட்டர் எம் என் யூ. ஓகேங்களா? 3வது லெட்டர் எடுத்துருங்க. இதையும் சப்ஸ்டிடியூட் பண்ணுங்க. எம்என்யூ எம்என்யூ எம்என்யூ. அதாவது டிவிசிபிள் பை 3 ஃபேக்டரை வச்சு என்ன பண்ணிருக்கான்? டிவைட் பண்ணி கண்டுபிடிச்சிருக்கான். புரியுதுங்களா அந்த கேள்வி எப்படி வந்ததுன்னு? ஓகே, இந்த வீடியோ கண்டிப்பா பிடிச்சிருக்கும். ஸோ உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கறேன்னு சொன்னா, நான் எப்பவுமே கோடிங் டிகோடிங் எடுத்தா அந்த டாபிக்னுடைய இறுதியில இந்த கேள்வி கேட்பேன் எல்லா கிளாஸ்லயுமே. ஸோ மேக்ஸிமம் எனக்கு தப்பா தான் சொல்லியிருக்காங்க ஆன்சர். நீங்க எப்படி சொல்றீங்கன்னு பார்க்கலாம். ஸோ உங்களுடைய ஆன்சர் வந்து மறக்காம எங்களுக்கு சொல்லுங்க, பார்க்கலாம். நான் அடுத்த வீடியோவில் இதற்கான ஆன்சரை உங்களுக்கு ரிவீல் பண்றேன். ஓகே, ஸோ கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பப் இருக்கு. ஓகேங்களா? அந்த பப்ல வந்து ஒரு பார்ட்டி ஆர்கனைஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த பார்ட்டிக்கு உள்ள போறதுக்கு ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கு. ஓகேங்களா? என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ சும்மா இருக்கவங்களாம் உள்ள வர முடியாது, தேவையில்லாதவங்களாம் உள்ள சேர்க்க மாட்டான். ஒரு கேள்வி கேட்பான், அந்த கேள்விக்கு பதில் சொல்றவனை தான் உள்ள சேர்ப்பான் செக்யூரிட்டி. அப்ப செக்யூரிட்டியினுடைய கடமை கேள்விக்கு பதில் சொல்பவனை மட்டும் உள்ளே அனுமதிப்பது. ஸோ கேள்விக்கு யாரெல்லாம் பதில் சொல்றாங்க அப்படின்றத செக் பண்றதுக்காக என்ன பண்ணான் செக்யூரிட்டி? ஒரு முறை எல்லாரும் வரவங்க கிட்டலாம் கேள்விக்கு எல்லாம் ரெடியா இருந்தான். அப்ப நம்ம ஆளுக்கு வந்து இப்படி மறைச்சு ஒரு பப்ல ஏதோ ஒரு விஷயம் நடத்துறாங்கன்னா இப்பதான் ஆர்வம் அதிகமாகும் நம்மள மாதிரி ஆளுங்களுக்குலாம். ஸோ உள்ள என்ன நடக்குதுன்னு போய் செக் பண்றதுக்காக நம்ம என்ன பண்றோம்? இங்க போறோம், பப்புக்குலாம் போவோம். ஸோ அந்த மாதிரி தான் ஒருத்தன் என்ன பண்றான்? ஒரு அதிக பிரசங்கி அந்த பப்புக்கு வரான். ஸோ வந்துட்ட உடனே அவங்ககிட்ட வந்து கேள்வி கேட்கறான் செக்யூரிட்டி. நம்ம ஆள் வழக்கம் போல பதில் தப்பா சொல்லிட்டான். ஓகேங்க, நீங்க பதில் தப்பா சொல்லிட்டீங்க, உங்களை நான் இதுக்குள்ள அனுமதிக்க முடியாது, நீங்க கிளம்புங்கன்னு அவர் அனுப்பிவிட்டார். ஸோ இவனும் வருத்தத்தோட வெளியே வந்துட்டான். ஓகேங்களா? ஸோ இப்போ இதான் இவனுக்கு இன்னும் ஆசை அதிகமாகுது. என்னடா இது, என்னதான் அப்படி மறைச்சு நடத்துறாங்க, நம்ம போய் கண்டிப்பா தெரிஞ்சுக்கிட்டே ஆகணுமே அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வெயிட் பண்றான். ஸோ மரத்தை பின்னாடி ஒளிஞ்சுக்கிட்டு அடுத்தடுத்து யாரெல்லாம் வராங்க அவங்க கிட்ட செக்யூரிட்டி என்ன மாதிரி கேள்விலாம் கேட்கறான், அந்த கேள்விக்கு என்ன மாதிரி பதிலாம் சொல்லி எல்லாரும் உள்ள போறாங்கன்றத பார்த்து நம்ம பதிலை தெரிஞ்சுக்கிட்டு உள்ள போகலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு என்ன பண்றான்? ஸ்டார்ட் பண்றான், ஒட்டு கேட்க ஆரம்பிக்கிறான். ஸோ இவன் ஒட்டு கேட்க ஆரம்பிச்சோடனே ஒருத்தன் வரான். ஃபர்ஸ்ட் அவன் கிட்ட செக்யூரிட்டி என்ன கொஸ்டின் கேட்கறான்னா, நல்லா லிசன் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்தவன் கிட்ட நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் பர்சன் கிட்ட செக்யூரிட்டி என்ன கொஸ்டின் கேட்கறான்னு பார்த்தீங்கன்னா 3 அப்படின்னு கேட்கறான். ஸோ வந்தவன் 6ன்னு பதில் சொல்றான், செக்யூரிட்டி உள்ள அனுப்பிச்சிடுறான். ஓகே, 3க்கு 6 ஆன்சர்ன்ட்டு. அடுத்தது இன்னொருத்தன் வரான், செகண்ட் பர்சன். ஸோ அந்த செகண்ட் பர்சன் கிட்ட செக்யூரிட்டி வந்து 6 அப்படின்னு கேட்கறான். வந்தவன் 12ன்னு பதில் சொல்றான். ஸோ இதெல்லாம் கொஸ்டின் மேல இருக்கிறது, கீழே இருக்கிறது எல்லாமே ஆன்சர்ஸ். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்தவங்க கிட்ட 3ன்னு கொஸ்டின் கேட்கறான், 6ன்னு ஆன்சர் சொன்னோடனே செக்யூரிட்டி உள்ள அனுப்பிச்சிட்டான். செகண்டா வந்தவங்க கிட்ட 6ன்னு கொஸ்டின் கேட்கறான், 12ன்னு சொன்னோடனே உள்ள அனுப்பிச்சிட்டான். இப்போ தேர்ட் பர்சன் நம்ம ஆள் வரான் எழுந்து, அவனுக்கு எல்லா லாஜிக்கும் தெரிஞ்சிச்சு. இப்போ எழுந்து உள்ள ஒடியாடுறான். இப்போ செக்யூரிட்டியில மறுபடியும் வந்துட்டியாடா, சரி உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கறேன், பதில் சொன்னா உள்ள போயிடுறா அப்படின்ட்டு அந்த 3ஆவதா வந்த நம்ம ஆள் கிட்ட 10ன்னு கொஸ்டின் கேட்கறான். ஓகேங்களா? என்னன்னு கொஸ்டின் கேட்கறான்? 10. அவன் என்ன பதில சொல்லியிருந்தா உள்ள போயிருப்பான், இதுதான் என் கேள்வி. புரியுதுங்களா? அவன் என்ன பதில சொல்லியிருந்தா உள்ள போயிருப்பான். வேணா உங்களுக்கு ஆப்ஷன் தரேன். ஸோ A is 5, B is 2, C is 3 and D is 4. ஸோ இந்த 4 ஆப்ஷன்ல தான் ஒரு ஆப்ஷன். ஸோ என்ன ஆப்ஷன்ன்றதை கண்டுபிடிச்சு கமெண்ட் பண்ணுங்க.